வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை சக்திவேல் அவர்கள் எழுதிய 7ஆம் ரகசியம். இது மர்மம் மற்றும் திகில் நிறைந்த நாவல். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அவரது கடைசி மூச்சு விடுதலை அடைந்தது போல அவரது உடல் ஒரு உதறியது. அவரையே பார்த்து கொண்டிருந்த சிவா ஒரு விதமாய் கலங்கினான். சுமார் 60 வயதுக்கு மேல் இருந்த அந்த பெரியவரின் கண்கள் சிவாவின் கையில் இருந்த ஓலைச்சுவடிகளை வெறுத்து கொண்டே இறந்திருந்தார். அவன் அவரது கண்ணிமைகளை தன் கைகளால் மூடினான். சிவாவின் மனதில் பெரியவரின் இறப்பு பெரிதாக பாதிப்பு ஒன்றும் உண்டு பண்ணவில்லை. ஆனால் சிறிது கலக்கத்துடன் காணப்பட்டான். போன நிமிஷம் வரை நம்மிடம் பேசிக் கொண்டிருந்தவர் இந்த நிமிடம் உயிரோடு இல்லையே என்றும், மேலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவனை மேலும் குழப்பிக் கொண்டிருந்தன. நீண்ட தாடியும் நரைத்த தலையும் காவி சட்டை, காவி வேட்டி மற்றும் காவி கலரில் ஒரு ஜோல்னா பையுடன் இருந்த அவரின் கடைசி வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டிருந்தான். 2 நாள் தாடியுடன் காணப்பட்ட சிவாவின் கண்கள் பூனைக்கு இருப்பதைப் போன்று வெள்ளை கருவிழிகளுடன் இருக்கும். சாதாரணமாகவே பார்த்தவுடன் அடுத்தவரை எளிதில் கவரக்கூடிய அவனுக்கு அவனுடைய பூனை கண்கள் மேலும் அவனை கவர்ச்சியாக காட்டியது. அவன் அணிந்திருந்த உடையின் நேர்த்தி அவனை ஒரு படுத்தவன் என்று தெளிவாக எடுத்து காட்டியது. கஞ்சன் மலைக்கு செல்லும் வழி என்ற ஒரு அழுக்காகி போன ஒரு போர்டை பார்த்து கொண்டே அதில் போட்டிருந்த அம்புக்குறி திசையை நோக்கினான். ஒரு செம்மண் பாதை அவன் நின்றிருந்த மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து செல்வதை கண்டான். அந்த பாதையில் கண்ணுக்கட்டிய தூரம் வரையில் எந்த வீடும் வேறெதுவுமே காணப்படவில்லை. மாறாக பாதையோரத்தில் அடர்த்தியான முட்புதர்கள் மட்டுமே அவனை வரவேற்றது. அந்த பெரியவரின் சடலத்தை இப்படியே விட்டுவிட்டு செல்வதா என்று ஒரு கணம் யோசித்தான். சரி, யாராவது ஒருவராவது கண்களுக்கு தென்பட மாட்டார்களா? அப்படி தென்பட்டால் அவர்களிடம் உதவி கேட்டு அந்த பெரியவரின் சடலத்தை ஏதாகிலும் செய்யலாம் என்று மனதுக்குள் எண்ணியவாறு அந்த பெரியவரின் சடலத்தை ஒரு ஓரமாக கிடத்தினான். அதன்பின் சிவா அவர் கொடுத்த ஓலைச்சுவடிகளை படித்து பார்க்க முயற்சித்தான். ஆனால் அவன் மனதிற்குள் இதை அப்புறம் பார்க்கலாம், முதலில் மலைக்கு போவோம் என்று முடிவெடுத்தவாறு அந்த செம்மண் பாதையில் நடந்தான். 29 வயது இளைஞனாகிய சிவா தன் மனதில் கஞ்சன் மலைக்கு புறப்பட்டு வர காரணமாக இருந்த தனது பெரியப்பாவை நினைத்து கொண்டான். அவனது பெரியப்பா எந்த நேரமும் ஏதாவது மந்திர ஜபங்களை வாயில் முணுமுணுத்து கொண்டே இருப்பார். 65 வயதான சிவாவின் பெரியப்பாவிற்கு திடகாத்திரமான உடலமைப்பு, சிறிதும் தளராத அவரது நிதானம், அமைதியான பேச்சு, யோகம் போன்றவை சிவாவுக்கு அவன் பெரியப்பாவிடம் பிடித்தவை. தானும் காலேஜ் படிக்கும் காலங்களிலேயே அவரிடம் பல யோக முறைகளை கற்று அவரைப் போலவே தானும் சித்த முறைப்படி வாழ வேண்டும் என்ற உணர்வுதான் இன்று இந்த கஞ்சன்மலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தது. ஒரு முறை சிவா தன் பெரியப்பாவிடம் சித்தர்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பெரியப்பா அவனிடம் அஷ்டமா சித்திகளை பற்றி விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது சிவா அவன் பெரியப்பாவிடம் கேட்டான், ஏன் பெரியப்பா, அந்த அஷ்டமா சித்திகளை சித்தர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் நாம் அதனை கற்றுக்கொண்டு பயன்படுத்த முடியாதா? இல்லப்பா, இந்த அஷ்டமா சித்திகளை கற்றுக்கொள்வது என்பது மிக எளிதான விஷயம் அல்ல, மிக மிக கடினமான ஒன்று. மேலும் இந்த அஷ்டமா சித்தி பற்றிய விஷயங்கள் சித்தர்கள் அனைவருமே ரகசியமாகவே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி எழுதி வைத்தார்கள்? நல்ல விஷயங்களை ஏன் அப்படி மறைத்து வைத்துள்ளனர்? இல்லப்பா, நீ நினைப்பது தவறு. இந்த அஷ்டமா சித்தி என்பது சாதாரணமான விஷயமா என்ன? சாதாரணமான விஷயம் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது நல்ல விஷயம் தானே, பல ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உதவும் அல்லவா? சரிப்பா, உன் மனதை பொறுத்த மட்டில் இப்படி. ஆனால் இந்த விஷயத்தை பலர் அறிந்து கொண்டு தீங்கு விளைவிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 100க்கு 1-2 பேர் தான் உன்னைப்போல் யோசிப்பார்கள். மீதி அனைத்து பேருமே இந்த அஷ்டமா சித்தியை பயன்படுத்தி பல தீங்குகள் மட்டுமே செய்வார்கள். சரி பெரியப்பா, வேறு எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். ஆனால் சித்தர்களின் வர்ம சாஸ்திரத்தை மட்டும் என்னால் புறக்கணிக்க முடியாது. அதை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது லட்சியம் என்றான் சித்த மருத்துவம் படித்து பட்டம் வாங்கிய சிவா. சரி சிவா, உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். அதனை கற்றுக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன பெரியப்பா, நான் சித்த மருத்துவம் படித்தது உங்களுக்கு மறந்துவிட்டதா என்ன? அத்தோடு சேர்த்து வர்ம சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்டேன் என்றால் பல விதங்களில் மருத்துவம் செய்வதற்கு எனக்கு உதவும் அல்லவா? சிவா, உனது விருப்பத்தை நீ கூறிவிட்டாய்.
ஆனால் உன் அப்பாவும் அம்மாவும் இதற்கு சம்மதிப்பார்களா? பெரியப்பா, அப்பா எனது சித்த மருத்துவ படிப்புக்கே ஒப்புக்கொண்டார். இதற்கும் சரி என்றே சொல்வார். மேலும் நான் எப்படியாவது சம்மதம் வாங்கி விடுவேன். நீங்கள் கூறுங்கள், நான் வர்ம சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும்? சிவா, உனது ஜாதகம் மிக அருமையான ஜாதகம். பல யோக சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கென்றே பிறந்தவன். நீ பிறந்தபொழுது எனக்கு தெரிஞ்ச கஞ்சமலை சென்று உனது ஜாதகத்தை பற்றி கஞ்சமலை சித்தரிடம் கேட்டபொழுது உனது பிறப்பு ரகசியம் ஒன்றை கூறினார் அவர். அதை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்குரிய நேரம் வரும்பொழுது தானே தெரிந்து கொள்வாய். மேலும் நான் உனக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான். நீ இங்கு பிறந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அதோடு கேரளா தமிழ்நாடு எல்லையில் குஞ்சனூர் என்ற ஒரு இடத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் ஒரு காடு வரும். அதன் வழியே சென்றால் ஒரு சிறிய மலையடி வாரம் வரும். அந்த மலையடி வாரத்தில் கௌதமர் என்ற ஒரு வாத்தியார் ஆசிரமம் அமைத்து சில யோக பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்கிறார். அவரிடம் சென்று நீ கற்க வேண்டியவைகளை கற்றுக்கொள். மேலும் நான் கொடுக்கும் இந்த கடிதத்தையும் அவரிடம் கொடு. அவர் உன்னை யார் என்று அறிந்து கொள்வார். இவ்வாறு நடந்தவைகளை நினைத்துக்கொண்டே சிவா அந்த மலையடி வாரத்தை அடைந்தான். பெரிய மலை இல்லாவிட்டாலும் ஒரு மலைக்குண்டான அம்சத்துடன் கம்பீரமாக காட்சியளித்தது அந்த மலை. அந்த மலையின் அடிவாரத்திலேயே ஒரு சிறிய கிராமம் ஒன்றும் இருந்தது. மலை செல்வதற்கு கற்களால் ஆன படிகள் இருந்தன. அதன் அருகாமையிலும் ஒரு சிறிய கடை ஒன்று காணப்பட்டது. பார்ப்பதற்கு சிறிதாக காணப்பட்டாலும் அக்கடையில் நகரங்களில் கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் இருந்தன. கடையை பார்த்து கொண்டே சிவா அங்கே இருந்த ஒரு முண்டாசு பனியன் போட்டு தலையில் ஒரு தலைவேட்டி கட்டி இருந்தவரிடம் கேட்டான், ஐயா, இங்கு கௌதமரின் ஆசிரமம் எங்கு உள்ளது? என்ன தம்பி, ஊருக்கு புதுசா? சிலம்பு வாத்தியார மரியாதை குறைவா பேசுற? இங்கு யாருமே அவர் பேரை சொல்ல மாட்டாங்க தெரியுமா? நீ என்னடா வென்றா பேரை சொல்லி கேட்குற என்றான். அதற்கு சிவா, ஐயா மன்னித்து விடுங்கள், எனக்கு அவரின் பெயர் மட்டுமே தெரியும். அதனால தான் அப்படி கேட்டேன். மேலும் நான் அவரிடம் உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள வந்த மாணவன். எனவே நீங்கள் அவர் இருப்பிடத்திற்கு செல்ல வழி கூறுங்கள் ஐயா. சரி சரி, இப்படியே வலது பக்கம் போனினா ஒரு பெரிய ஆலமரம் வரும். அங்கிருந்து மேற்கு பக்கமாக போனால் மலையோட இன்னொரு வாசல் வரும். அங்கு தான் சிலம்பு வாத்தியாரின் கூடாரம் இருக்கு என்றான் அவன். சிவா அந்த முண்டாசு பணியன்காரனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கு போனவுடன் முதலில் அந்த பெரியவரின் சடலத்தை பற்றி கூற வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அந்த கிராமத்தின் மண்பாதையில் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். அந்த ஊரில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வீடுகள் இருந்தன. அந்த வீடுகள் எல்லாமே பூட்டியே இருந்தன. அதே சமயம் அந்த ஊரில் ஆளரவம் இல்லாமல் இருந்தது. சிவா அதை பற்றி யோசித்துக் கொண்டே நடந்தான். கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் அந்த ஆள் கூறிய ஆலமரம் வந்தது. அந்த மரத்தின் அருகே வந்தான். அதன் அருகே ஒரு சிறிய கோவிலை கண்டான். அதில் சப்த கன்னிமார்கள் சிலைகள் இருந்தன. அதை பார்த்து கொண்டே சிவா வலது பக்கமாக திரும்பி அந்த செம்மண் பாதையில் தொடர்ந்து நடந்தான். சிறிது தூரம் வந்தவுடன் அந்த மலையின் இன்னொரு முகப்பு வந்தது. அங்கும் மலைக்கு மேலே செல்ல படிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த படிகள் பார்ப்பதற்கு வினோதமாக இருந்தன. அந்த வழி எதற்கு, இந்த வழி எதற்கு? ஒரு சிறிய குன்று போல இருக்கும் இந்த மலைக்கு 2 வழிகள் எதற்கு என்று யோசித்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு பெரிய வெட்ட வெளியில் மூங்கிலால் அமைக்கப்பட்ட பெரிய கூடாரம் அவன் கண்களுக்கு தென்பட்டது. அதன் அருகே நடந்தான் சிவா. அதன் நுழைவாயிலில் மூங்கிலால் பின்னப்பட்ட ஒரு பெரிய கதவு ஒன்று இருந்தது. திறந்திருந்த அந்த கதவின் வழியே ஆசிரமம் போல இருந்த அந்த இடத்திற்குள் நுழைந்தான் சிவா. அங்கு பூந்தோட்டம் போன்று இருந்த இடத்தில் பூக்கள் பறித்து கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி அவனை வழிமறித்து கேட்டாள், தம்பி, யாரப்பா நீ? என்ன வேணும்? அம்மா, நான் சிலம்பு வாத்தியாரிடம் உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வந்திருக்கும் மாணவன். அவரை நான் பார்க்க வேண்டும். அப்படியா? சரி, என்னுடன் கொஞ்ச நேரம் இந்த பூக்களை பறிச்சு கொடு. இப்பொழுது மாலை நேரம். அவர் தியானத்தில் இருப்பார். சிறிது நேரம் கழிச்சு அவரே இங்கே வருவார், அப்போ பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தன் பணியை பார்த்தாள். சிவா தன்னிடமிருந்த உடைமைகளை அங்கேயே ஓரிடத்தில் வைத்துவிட்டு அரளிப்பூக்களை பறித்து கொண்டே கேட்டான், அம்மா, நீங்க யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். உன்னோட பேர் என்ன? எந்த ஊரு என்று அந்த அம்மா கேட்டார். அப்பொழுது சிவாவின் அருகில் ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. அவன் அந்த சத்தம் என்னவாய் இருக்கும் என்று திரும்பி பார்த்தான். அப்பொழுது அங்கு ஒரு கருப்பு நாய் அவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த கருப்பு நாய் சாதாரண நாயாக அவனுக்கு தெரியவில்லை. நல்ல நீளமான உடலை கொண்ட அந்த நாய் பற்களை நீட்டிக்கொண்டு
வாயை திறந்தபடி இவன் மேலே எந்த நேரத்திலும் பாய தயாராக இருந்தது. அத்தியாயம் 2. பார்வதி, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போடி. ஐயோ அம்மா, நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேம்மா. ஏன், இந்த சாப்பாடு பிடிக்கலையா? அப்படி இல்லைம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டேனா எப்போ சாப்பிடுவேன்னு தெரியாது. இதை எடுத்துகிட்டு போனால் அப்படியே சாயந்தரம் திருப்பி கொண்டு வந்துடுவேன். அப்புறம் நீ அதுக்கு சேர்த்து திட்டுவ. அதனால தான் எடுத்துகிட்டு போகல. ப்ளீஸ்மா, நான் கிளம்புறேன். வேக வேகமாக ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து ஏறி போக்கும் தன் மகளாகிய பார்வதியை முறைத்து கொண்டே மகளுக்கு டாட்டா காட்டியபடி உள்ளே வந்தாள் பார்வதியின் அம்மா வனிதா. வனிதா 50 வயதாகிறது. ஹவுஸ் ஒய்ஃப். அவள் கணவர் ரத்னவேல் இறந்து 2 வருடங்கள் ஆகிறது. அவர் தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்த்ததால் அவர் இறந்தவுடன் வாரிசு அடிப்படையில் மகள் பார்வதிக்கு கிளர்க் போஸ்டிங் கிடைத்தது. 24 வயதாகிய பார்வதி அழகான கருப்பு நிறம் கொண்ட ஒரு ராட்சசி. அவள் வீட்டில் அவர்கள் இருவரை தவிர வனிதாவின் அப்பாவும் இருக்கிறார். அவரும் படித்த படிக்கையாக இருக்கின்றார். அவருக்கு பணிவிடை எல்லாமே பார்வதியின் அம்மா மட்டுமே செய்து வருகிறாள். பார்வதி தாத்தா இருந்த ரூம் பக்கம் கூட போக மாட்டாள். அன்றும் அப்படித்தான். வனிதா தன் அப்பாவிற்கு சாப்பாடு தருவதற்காக அவர் இருந்த ரூமுக்கு போனாள். அப்பா, அப்பா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், எந்திரிங்கப்பா என்று அழைத்தாள். ஆனால் அவரிடம் எந்த பதிலும் இல்லை. பேச்சு மூச்சு எதுவும் இல்லை. அங்கிருந்த டேபிளில் உணவு தட்டை வைத்துவிட்டு மீண்டும் அழைத்தாள். ஆனால் இம்முறையும் எந்த பதிலும் இல்லாமல் இருக்கவே வனிதாவுக்கு லேசாக சந்தேகம் வர அவரின் அருகில் சென்று பார்த்தாள். பார்த்ததும் அலறினாள். ஐயோ அப்பா! அவர் இறந்து போய் நிறைய நேரமாகியிருந்தது போல. அவர் கை கால்கள் விரைத்திருந்தன. வனிதா செய்வதறியாது அப்படியே சிலை போல அமர்ந்து விட்டாள். படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆண் துணை அந்த வீட்டில் இருந்தது. அதுவும் இன்றோடு போயிற்று. இனி என்ன செய்ய? பித்து பிடித்தவள் போலானாள். அடுத்த 1 மணி நேரத்தில் பார்வதி வந்துவிட்டாள். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் என ஒரு கணிசமான கூட்டம் கூடியிருந்தது. அவர்களுக்கு சொந்தம் என்று அந்த ஊரில் யாரும் இல்லையாதலால் மாலை 3 மணிக்கு சவம் எடுக்க ஏற்பாடாயின. பார்வதியின் ஆபீஸ் நண்பர்கள் அனைவரும் அதற்கு உதவியாய் இருந்தனர். இரவு 8 மணி ஆகியிருந்தது. எல்லாம் முடிந்து அக்கம்பக்கத்து வீட்டினர் 1-2 பேர் தவிர மற்ற அனைத்து பேரும் போய்விட்டிருந்தனர். வனிதா குளித்துவிட்டு அதே பித்து பிடித்தவள் போலவே அமர்ந்திருந்தாள். பார்வதி வந்து அவள் தோலை தட்டியது கூட அறியாமல் அமர்ந்திருந்தாள். அம்மா என்று சத்தமாக அதட்டிய பிறகே உணர்வுக்கு வந்தாள். தலையை நிமிர்த்தி பார்வதியை பார்த்தபொழுதுதான் அவளுக்கு கண்களில் நீர் வழிந்தது. அதுவரை அழாமல் இருந்த அவள் பார்வதியை கட்டி அணைத்தபடி தேம்பி தேம்பி அழுதாள். அம்மா, என்னம்மா, ஏமா இப்படி அழற? அழறத நிறுத்துமா, நான் இருக்கேம்மா. பார்வதியின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அம்மாவுக்கு ஆறுதல் கூறினாள். இரவு 10 மணிக்கு வாசலில் ஒரு சத்தம் கேட்கவே பார்வதி எழுந்து வாசலுக்கு வந்தாள். அங்கே யாரையும் காணவில்லை. கேட்டை நன்றாக பூட்டிவிட்டு திரும்பினாள். அப்பொழுது அந்த சத்தம் மீண்டும் அவள் காதில் கேட்டது. அம்மா, தாயி! பார்வதி சத்தம் கேட்ட அடுத்த வினாடி திரும்பி பார்க்க மீண்டும் அந்த குரல். அம்மா, தாயி! பார்வதி! திருக்கிட்ட பார்வதி யாராயிருக்கும் என்று கேட்டை திறக்க திணைத்த பொழுது, என்னம்மா, யாரு? தெரியலம்மா. இருமா, நானும் வரேன். வனிதாவும் பார்வதியும் 5 அடி உயர இரும்பு கேட்டை திறந்தார்கள். அங்கே அவர்கள் முன்னால் வனிதாவின் அப்பா உயிருடன் நின்று கொண்டிருந்தார். அம்மா, தாயி! அத்தியாயம் 3. அம்மா, சீக்கிரம் நான் கிளம்பணும், சாப்பாடு கட்டி கொடுங்கம்மா. திலீப் கண்ணாடியை பார்த்து தலைவாரிக்கொண்டே கேட்டான். ரெடிப்பா, அதை டைனிங் டேபிளில் வச்சிருக்கேன் பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. வாசல் வரை வந்தவன் எதிரே வாசலில் நின்ற ஒரு பெண்மணியை கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டே செருப்பை காலில் போட்டுக்கொண்டு உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான். அம்மா, இங்கே பாரு, யாரோ வந்திருக்காங்க. யாருப்பா அது? வெளியே வந்து எட்டி பார்த்து புருவத்தை உயர்த்தினாள் ராதா. யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பதிலுக்கு அந்த பெண்மணி பதில் ஏதும் தராமல் ராதாவே உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். ஏம்மா, நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? 2வது கேள்விக்கும் அந்த பெண்மணி வாய் திறக்கவில்லை. மாறாக அவளது கைப்பைக்குள்ளிருந்து ஒரு அரையடி மூங்கில் குச்சியை எடுத்து அவளது நெற்றியின் புருவத்து மையத்தில் வைத்துக்கொண்டு ஏதோ முணுமுணுக்க ஆரம்பித்தாள். ராதா அவளின் செய்கையை கண்டு பயந்தாள். உடனே சத்தமாக, அம்மா, நீங்க யாருன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்க குச்சியை வச்சுக்கிட்டு? ராதாவின் சத்தம் கேட்டு உள்ளே காலேஜுக்கு ரெடியாகி கொண்டிருந்த இளைய மகள் பூஜா உள்ளே இருந்து எட்டி பார்த்தாள். சத்தம் கேட்ட மூத்த மகள் பூர்ணிதாவும் உடனே வெளியே வந்தாள்.
தனது அம்மா ராதாவின் முன்னால் அந்த 55 வயதான பெண்மணி நிற்பதையும் அவள் ஏதோ குச்சியை வைத்து மந்திரம் போல முணுமுணுப்பதையும் பார்த்துவிட்டு, ஏம்மா என்ன ஆச்சு? யார் இந்த அம்மா? தெரியலையே, யாருன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் யாரு? பூர்ணிதா கேட்கும் பொழுது அந்த பெண் கண்களை திறந்து, தாயி, உங்கள் பேரு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பேரு, உங்கள் கணவர் பேரும் கிருஷ்ணனோட பேரு தான். என்ன நான் சொல்கிறது சரியா தாயி? அது மட்டுமல்ல, உங்களுக்கு மொத்தம் 4 மக்கள், அதில் மூத்தது கருவிலேயே அழிஞ்சு போயிருக்குமே. ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த ராதாவிடம், என்ன தாயி அப்படி பார்க்குற? நான் குறி சொல்கிறவ, மலையிலேருந்து வரோம். ஆனால் நீங்கள் சொல்கிற நிஜமா இல்லையா? பொய்யினா சொல்லு தாயி, நான் இப்படியே போயிடுறேன். உண்மைனா நீ தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் சொல்ல தயாராக இருக்கேன். என்ன தாயி சொல்கிற? அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் கிளம்புங்க. அம்மா நீ உள்ளவாம்மா. பூர்ணிதா சொன்னதும், அப்படி சொல்லாதம்மா. முழுமதியோட பேரு கொண்ட நீ என்னை முழுமையாக நம்பலாம். நாங்கள் எங்கள் குலமுருக பெருமானை தொழுதுட்டு சொல்கிற எல்லா காரியங்களும் உண்மை. அது இந்த திருப்பனங்காட்டு தேவி மீது சத்தியம். அதை கேட்டதும் பூர்ணிதா தனது பெரிய விழிகளை திறந்து ஆச்சரியமாக பார்க்க, என்னம்மா நான் சொன்னது சரிதானே? நீ சொல்லு தாயி, உள்ளே வரட்டுமா இல்லை இப்படியே போகட்டுமா? ராதாவை பார்த்து கேட்டாள். ராதா உடனே, சரி உள்ளே வாங்க என்று உள்ளே அழைக்க, அந்த பெண் உடனே உள்ளே நுழையாது வாசற்படியில் நின்று ஏதோ முணுமுணுத்து உள்ளே சென்றாள். உள்ளே சென்றதும் அவர் அமர்வதற்கு பாயை விரித்தனர். குடிக்க தண்ணீர் கொடுத்ததும் அவர் வேண்டாம் என்று கூறிவிட்டு தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்துவிட்டு குறி சொல்ல ஆரம்பித்தாள். ராதாவும் பூர்ணிதாவும் எதிரே அமர்ந்தனர். இளைய மகள் பூஜாவும் அந்த பெண் என்ன சொல்லப் போகிறாள் என்று கேட்க ஆர்வமாக அமர்ந்தாள். இந்த முறை அந்த பெண் தனது கைப்பையிலிருந்து வேறொரு குச்சியை எடுத்தார். அந்த குச்சியில் மேலும் கீழும் வெள்ளியால் பூணூல் போடப்பட்டிருந்தது. அந்த பெண் மீண்டும் தனது நெற்றியில் வைத்துக்கொண்டு, அஞ்சனா தேவி புத்திரா, வாயுமைந்தா புருஷரூபா, வல்லவா, அனுமந்தா, ராமதூதா வந்து குறி சொல்லு என்று கூறிவிட்டு ராதாவின் கையை பிடித்து ரேகைகளை ஆராயத் தொடங்கினாள். கொஞ்ச நேரம் கழித்து தன் பையில் வைத்திருக்கும் பரல்களை எடுத்து உருட்டினாள். அது விழுந்ததை வைத்துக்கொண்டு கணக்குகளை கூட்டினாள். பிறகு, தாயி, உங்களுக்கு அருமையான கணவர் அமைஞ்சிருக்கிறாரு. முத்தான 3 மக்கள் இருக்காங்க. கணவரோட பேரு ரா அல்லது ராவில் ஆரம்பிக்கும். உங்களுக்கு முதல்ல உண்டான கரு பெண் குழந்தை. அந்த குழந்தை பிறந்திருந்தால் உங்களோட ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் எங்கேயோ போயிருக்கும். ஆனா விதி, அந்த குழந்தையோட கரு பாதியிலே களைஞ்சு போயிடுச்சு. சரிதான தாயி? சரிங்கிறது போல தலையாட்டினாள் ராதா. அந்த பெண் ஒரு நூல் சிலை உடுத்தியிருந்தாள். நெற்றியில் ஒரு பெரிய கருப்பு பொட்டு வைத்திருந்தாள். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல தாயி. உங்க மூத்த மகனோட ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை தான். ஆனா உங்களது மூத்த பெண்ணோட ஜாதகப்படி நீங்க எங்கேயோ போக போறீங்க. நம்பாதது போலவே அமைதியாக இருந்தாள் ராதா. என்ன தாயி, நம்ப மறுக்கிறியா? முருகனையே குலதெய்வமா வழிபட்டு குறி சொல்றது தான் எங்களோட பிரதான தொழில். அப்படி செய்துட்டு வந்தாலும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மலையாள நாட்டில் நாங்க பொய் சொல்ல மாட்டோம் தாயி. அப்படி சொன்னா இந்த ஊர் திருப்பனங்காட்டு பகவதி எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதனால பொய் சொல்ல மாட்டோம். நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. உங்க வீட்டில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. உங்க கணவரோட அப்பாவுக்கு இது குறித்து நல்லா தெரியும். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்லை. உங்க கணவரோட பிறந்தவங்க 4 பேர். அவங்கள உங்க கணவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. இந்த குடும்பத்து தரவாட்டில் மூத்த மகனான உங்க கணவருக்கு மட்டும்தான் அதை அறிந்து எடுக்கும் ரகசியமும் தெரிய வரும். நீங்க எந்த ரகசியம் பற்றி சொல்றீங்க? அதோட இந்த வீட்டில் இருக்கிறது மொத்தம் 4 அறைங்க. இதுல எந்த ரகசியமானது எதுவும் கிடையாதே. தாயி, உங்க வீட்டு அடுக்கலை, அதாவது சமையலறை எங்க இருக்கு? இதோ இங்கே இருக்கு என வடமேற்கு திசையில் இருக்கும் அடுக்கலையே காட்டினாள். அந்த பெண் அடுக்கலைக்குள் நுழைந்து நின்று ஏதோ முணுமுணுத்து விட்டு வெளியே வந்து மீண்டும் பாயில் அமர்ந்து பரல்களை உருட்டி கணக்கு போட்டு பார்த்துவிட்டு முகமலர்ச்சியோடு, தாயி, நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. உங்க வீட்டு அடுக்கலையில வலதுபுற அடுப்புல ஒரு பெரிய ஐஸ்வர்யமே புதிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யமா? அப்படின்னா? அந்த பெண் சுற்றுமுற்று பார்த்துவிட்டு ரகசியமான குரலில், தாயி, அந்த அடுப்புக்கு அடியில ஒரு பெரிய புதையல் புதையுண்டு கிடக்கு. அது அறியாமலே நீங்க இருக்கீங்க. புதையலா? அப்படின்னா? பூர்ணிதா கேட்டாள். என்ன தாயி, உலகம் தெரியாம இருக்கீங்க? புதையல்னா பொற்காசுகள் அல்லது தங்கமா கூட இருக்கலாம். பொற்காசுகள் அப்படின்னா சொர்ணமா?
இந்த முறை பூஜா கேட்டாள். ஆமா தாயி, சொர்ணமே தான். பூர்ணிமா அந்த அம்மா சொல்றத நம்பவில்லை என்பது போல பாவம் காட்ட அந்த பெண் உடனே பூர்ணிதாவிடம், தாயி, நீங்க நம்மள போலிருக்கே, நான் நிரூபிச்சு காட்டுறேன், அப்ப நம்புவீங்களா? பூர்ணிதா உடனே ஆச்சரியத்தோடு அந்த பெண்ணை பார்க்க, என்னம்மா அப்படி பார்க்குற? உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குடுமி பீக்காத தேங்காய் இருந்தா எடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டு அடுப்பலையில புதையல் இருக்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். தேங்காயை தண்ணீரில் நனைத்து எடுத்து 3 பக்கங்களிலும் மஞ்சள் சிவப்பு தடவினாள். பின்னர் பையிலிருந்து கருப்பு மையை எடுத்து சிவப்பு தடவின இடங்களில் சிறிது சிறிதாக பொட்டு வைத்தாள். பின்னர் அந்த தேங்காயை அடுக்கலைக்குள் நடுவில் வைத்துவிட்டு ஏதோ மந்திரம் போல் ஜெபித்தாள். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாங்க. தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மேலும் பையிலிருந்து ஒரு சிறிய குப்பையிலிருந்து தீர்த்தம் போல எடுத்து அந்த பாத்திரத்திலிருந்த தண்ணீரில் கலந்தாள். பிறகு பூர்ணிதாவை அழைத்து அந்த தண்ணீரிலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மண்ணின் தேவி திருப்பனங்காட்டு பகவதியை மனசுல நினைச்சி அந்த தேங்காயின் மீது தெளிக்க சொன்னாள். பூர்ணிதாவும் அவ்வாறே செய்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த தேங்காய் நார்கள் கருகத் தொடங்கின. ராதாவும் பூர்ணிதாவும் அதை ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் பார்த்தனர். தாயி, இந்த தேங்காயோட நார்கள் எல்லாம் கருகி கடைசியில கருப்புமை மட்டுமே இருக்கும். அந்த கருப்புமை பின்னால மஞ்சள் கலராய் மாறி தேங்காய் முழுசா பரவும். பிறகு முடிவில் தேங்காயின் நார் முழுவதும் எரிந்து கருகி தேங்காய் முக்கன் பாகம் இருக்கிற பகுதி உங்க அடுப்பு இருக்கிற திசையை நோக்கி திரும்பும். அப்ப நம்புவீங்க. அவள் சொன்னது போலவே நடந்ததும் 3 பேரும் நம்ப முடியாமல் கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்தனர். தாயி, இந்த அடுப்புக்கு அடியில் அந்த புதையல் புதையுண்டு கிடக்குது. அதை இந்த தேங்காய் காட்டி கொடுத்துருச்சே. இந்த புதையலை எடுக்கணும்னா அது உங்க கணவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு இந்த புதையலை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பனங்காடு தேவி அவரோட கனவுல வந்து வழிய சொல்லுவா. என்னை நம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அடுப்புல இனிமேல் அசைவம் எதுவும் செய்யக்கூடாது. சரியாமா? அப்படி செய்தால் இங்க புதையுண்டு கிடக்கிற புதையல் இடம் மாறி போயிடும். அவள் கூறியதை முழுவதையும் கேட்டு நம்புவதா, அங்கே நடந்ததையும் நம்ப முடியாமல் கண்களில் ஆச்சரியத்தோடும் சந்தோஷத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பெண் தட்சணையாக கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் பணமும் வாங்கி கொண்டு புறப்பட்டு போனதும் ராதாவின் கணவர் கான்ட்ராக்ட் வேலையாக வெளியே போயிருந்தவர் வீட்டிற்கு திரும்பி வந்தார். ராதா, இன்னைக்கு மீனையும் சிக்கனையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போன வேலை நல்லபடியா முடிஞ்சுது. அந்த வீட்டோட மொத்த பணியையும் நமக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸாக நல்ல தொகையும் கூட வாங்கிட்டேன். அதான் இன்னைக்கு 2மே எடுத்துட்டு வந்துட்டேன். பூஜா, நீ ஏன் இன்னும் காலேஜுக்கு போகல? என்னது, சிக்கனும் மீனுமா? 3 பேருமே ஒரு சேர கேட்டனர். 3 பேருக்குமே அந்த பெண் கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. அசைவம் சமைச்சா இந்த அடுக்கலையில் புதையண்டு கிடக்கிற புதையல் இடம் மாறி போயிடும். அத்தியாயம் 4. பார்வதியும் வனிதாவும் அந்த உருவத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீண்டும் அந்த உருவம், அம்மா, தாயி, என்ன தெரியலையா? பட்டென வனிதா தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தாள். உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. வேகமாக எழுந்து பார்வதியை பார்த்தாள். பார்வதி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். இரவு படுக்கும் முன் நடந்தவற்றை யோசனை செய்து பார்த்தாள். பார்வதி தன்னை ஆறுதல் படுத்திவிட்டு வாசல் கேட்டை அடைத்துவிட்டு வந்தாள். இருவருமாக உள்ளே வந்து படுத்துவிட்டோம். வழக்கத்துக்கு மாறாக அன்று இரவு நான் மட்டும் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தேன். பிறகு எப்படி தூங்கினோன்னு தெரியாது. இப்படி ஒரு கனவு வந்து என்னை எழுப்பிவிட்டது. ரொம்ப நேரம் அந்த கனவை பற்றியே யோசனை செய்தபடி இருந்தாள். மெல்ல அவளை உறக்க தேவதை உறக்கத்துக்குள் பிடித்து இழுக்க அவளும் அதற்கு உடன்பட்டு உறங்கி போனாள். காலை விழுந்திருந்தது. வனிதா லேட்டாகத்தான் எழுந்து வந்தாள். அவள் எழுந்து வந்து பார்த்தபொழுது பார்வதி எல்லா வேலைகளையும் முடித்து வைத்திருந்தாள். வாமா, ரொம்ப டயர்டா இருக்க, முதல்ல காஃபி குடி என்று கூறியவாறே காஃபியை கலந்து அம்மா கையில் கொடுத்தாள். வனிதா காஃபியை கையில் வாங்கி குடித்துக்கொண்டே இரவு அவளுக்கு வந்த கனவு பற்றி பார்வதியிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். வேண்டாம், அதை சொல்லி அவளையும் குழப்ப வேண்டாம், வெறும் கனவுதான் என்று முடிவெடுத்தாள். அம்மா, நான் ஆஃபீஸில் 2 நாளைக்கு லீவு சொல்லிட்டேன், போதுமா? இல்லை இன்னும் 2 நாளைக்கு எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கணுமா? வேண்டாம்மா, போதும். நம்ம வீட்டுக்கு யாருமா வரப்போறா? அதான் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்களே, அதனால் நீ மேற்கொண்டு லீவ் எடுக்க வேண்டாமா, டியூட்டி ஜாயின் பண்ணு. பார்வதி இறந்து போன அவளது தாத்தா அறையை சுத்தம் பண்ணுவதற்காக அம்மாவிடம் சொல்லிவிட்டு சென்றாள். தாத்தா படுத்திருந்த அறையின் ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு ஒட்டடை அடித்தாள். ரொம்ப நாளாக அவளது தாத்தா படுத்திருந்த காரணத்தால் அந்த அறையை சரிவர சுத்தம் செய்யாதால அறைக்குள் ஒரு விதமான வீச வாடை அடித்தது. பார்வதி அந்த அறையை சுத்தமாக்கும் பொழுது
தாத்தா படுத்திருந்த படுக்கைக்கு அடிப்பாகத்தில் ஒரு சின்ன டிராவ் போல இருந்ததை கவனித்தாள். அதை இழுத்தாள். ஆனால் எளிதில் திறக்க முடியவில்லை. மிகவும் சிரமப்பட்டு இழுத்து பார்த்தாள். அந்த டிராவுக்குள் சில டைரிகளும் குறிப்புகள் எழுதக்கூடிய ஒரு நோட்புக்கும் இருந்தன. டிரா கொஞ்சம் நீளமுள்ளதாக இருந்தது. அதனால் பார்வதி உள்ளே கையை துழாவினாள். கைக்கு கிடைத்ததை வெளியே எடுத்தாள். அவள் கையில் சில எந்திர தகடுகள் இருந்தன. மேலும் உள்ளே கைவிட்டு துழாவிய போது கைகளில் ஒரு சிறிய நீளமான மரப்பெட்டி போல் ஒன்றை எடுத்தாள். அதை திறக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. சரி இருக்கட்டும் என்று ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தனது வேலையை தொடர்ந்து செய்து முடித்தாள். முடித்ததும் வெளியே வந்தாள். மதியம் 12 மணியே கடந்திருந்தன. அதற்குள் ஆர்டர் செய்த சாப்பாடு வந்திருந்தது. இருவரும் சாப்பிட்டு கொண்டே பல பல விஷயங்களை பேசினர். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே வனிதாவின் மனசுல கனவு விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது பார்வதி, அம்மா என்ன யோசனை? சாப்பிடுங்க, கண்டதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது இல்லைம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா தயக்கம்? சரி, என்ன விஷயம்? நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்லு. அது தாத்தாவோட அறையை சுத்தம் பண்ணுறதுக்கு போனப்ப தாத்தாவோட கட்டிலில் ஒரு டிராய் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு சின்ன மரப்பெட்டியும் இருந்துச்சு. அதை பற்றி கேட்கலாம்னு நினச்சேன். மரப்பெட்டியா? எங்கே, அதை காட்டு. பார்வதி அந்த பெட்டியை கொண்டு வந்து அவள் அம்மாவிடம் கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்துவிட்டு, அட இதுவா? தாத்தா முதல்ல எப்போவுமே ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பார். அது சம்மந்தமாக ஏதாவது வச்சிருப்பாரு. அதோட உன்னோட தாத்தாவுக்கு சித்தர்களை பற்றி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். நிறைய ஓலைச்சுவடுகளை பற்றி தான் படிப்பார். சரிம்மா, இதை திறக்கிறது எப்படிம்மா? நான் திறக்க முயற்சி பண்ணினேன், ஆனால் முடியல. இது திறக்கிறது ரொம்ப ஈஸி. பெட்டிக்கடியில் ஒரு சதுர வடிவில் ஒரு மரக்கட்டை இருக்கும். அதை பிடிச்சு அழுத்தினா பெட்டியின் மேல் பகுதியில் ஒரு சிறிய கதவு போல திறக்கும். இதுபோல் ஒரு கதவு இருக்கிறது வேறு யாருக்குமே தெரியாது. யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. தோ மேலே சின்னதாக ஒரு சாவி துவாரமும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சாவியும் இருக்கு பாரு. அதை எடுத்து திறமா. பார்வதி மிக ஆச்சரியமாக அதை எடுத்து திறந்தாள். அதற்குள்ள சிறிய சிறிய அறைகள் இருந்தன. அதற்குள் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. பார்வதி அதை எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வேறு ஏதேனும் உள்ளதா என தேடினாள். ஒரு காகிதம் சுருளாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து பிரித்தாள். அதில் ஏதோ எழுதியிருந்தது. அதை படிக்க முயன்றாள். இது உங்கள் தாத்தாவோட கையெழுத்துதாமா? அதில் எழுதியிருந்ததை படித்து பார்த்த பிறகு அம்மாவிடம் கொடுத்து, இது என்னம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோட பிறப்போட ரகசியம் அப்படின்னு போட்டு ஏதோ கேரளா தமிழ்நாடு எல்லையில் கொஞ்சனூர் என்ற ஒரு இடத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் ஒரு காடு வருமாம். அதன் வழியே சென்றால் ஒரு சிறிய மலையடிவாரம் வரும். அந்த அடிவாரத்தில் கௌதமர் என்ற ஒரு வாத்தியார் ஆசிரமம் அமைத்து யோக பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்கிறாராம். அவரிடம் சென்று இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கணுமாமா. அப்படி அங்கே போகும்பொழுது தோ இந்த ஓலைச்சுவடியையும் மரபாக்ஸையும் கொண்டுட்டு போகணுமாம். என்னம்மா இது? எனக்கு சுத்தமாக புரியல. பார்வதி, உங்கள் தாத்தா, அதாவது என்னோட அப்பாவும் அவருடைய நண்பருமான தட்சிணாமூர்த்தி என்பவரும் சேர்ந்துதான் இதில் குறிப்பிட்டிருக்கின்ற கஞ்சமலைக்கு போய் நிறைய யோகாசன பயிற்சிகள் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே இருக்கிற பல பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று, அடிக்கடி உங்கள் தாத்தா என்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அது என்னன்னா, நீ ஒரு சாதாரண பிறவி இல்லையாம். உன்னோட பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்காம். அதுவும் உன்னோட ஜாதகத்தில் அற்புதமான ரகசியம் ஒளிஞ்சிருக்காம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன்னோட ஜாதகத்தை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீ சாதிக்க பிறந்தவளாம். ஏம்மா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஆஃபீஸில் சாதிச்சா போதும். சரி, இதை விடுமா. நீங்கள் என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்ன? ஓ அதுவா? அது நேற்று என் கனவுல என ஆரம்பித்து வனிதா தன் கனவுல நடந்ததை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். உடனே பார்வதி, என்னது, உங்களுக்கும் கனவுல தாத்தா வந்தாரா? அப்படின்னா நேற்று எனக்கும் அதே போல கனவு வந்துச்சுமா. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான கனவு, அதுவும் ஒரே போல டயலாக்கோட எப்படிமா இது சாத்தியம்? பார்வதிக்கும் வனிதாவுக்கும் இப்போவும் அந்த கனவுல கேட்ட குரல் அப்படியே மனதுக்குள் ஒலித்தது. அம்மா தாயி. அத்தியாயம் 5. கருத்த உடல், நல்ல நீளமான நாய். அதன் நீண்ட வாயில் பற்கள் ஒவ்வொன்றும் ஈட்டி போல நீண்டிருந்தன. ஒரு கடி கடித்தால் போதும் 1 கிலோ சதையை பீத்து எடுத்துவிடும் போல இருந்தது. அந்த நாயின் ஆக்ரோஷத்தை கண்ட சிவாவின் மனதிற்குள் ஒரு சின்ன உதறல் எடுத்தது. திரும்பிய சிவாவை கண்டதும் பாயை எத்தனித்த அந்த கருப்பு நாய்
அமைதியாக அவன் அருகில் சென்று படுத்தது. சிவாவுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. கடிக்க நினைத்த நாய் அருகில் வந்து அமைதியாக படுத்துருச்சே, நமக்கு அவ்வளோ சக்தி இருக்கும் போல என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் தோலை பின்னால் இருந்து யாரோ தொட்டது போல தோன்ற யாரென்று காண திரும்பினான். ஒரு 60 வயதை கடந்த ஒரு முதியவர் நின்றிருக்க, ஓ, ஒருவேளை அவரை பார்த்துதான் நாய் அமைதியாயிருச்சோ? அதுதானே, நம்மளை பார்த்து நாய் அமைதியாவதாவது. முதியவருக்கு கை கால்கள் எல்லாம் மெலிந்திருந்தாலும் நல்ல திடகாத்திரமாய் இருந்தார். அவரை கண்டதும் சிவா கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம் ஐயா, என் பேரு. உன் பேரு சிவா, உன்னை தட்சிணாமூர்த்தி இங்கே அனுப்பியிருக்காரு. உன்னை தான் அழைச்சிட்டு வர சொன்னாரு. யாருங்க என்னை அழைச்சிட்டு வர சொன்னது? ஆச்சரியமாக கேட்டான். யாரா? யாரை தேடி நீங்க வந்த? ஐயா, நான் தேடி வந்தது கௌதம வாத்தியார. இப்ப உன்னை அழைச்சிட்டு வர சொன்னதும் அவரே தான். சரிங்க, போகலாம் என்ற சிவா தனது உடைமைகளை எடுக்க கீழே குனிந்தான். அந்த கருப்பு நாய் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. மெதுவாக ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு அந்த பெரியவர் பின்னால் நடந்தான். அந்த பெரியவர் ஆசிரமத்தில் உள்ள ஒரு பெரிய விசாலமான குடிலுக்குள் அழைத்து சென்றார். அங்கு கிழக்கு முகமாக ஒரு சிறிய மேடை இருந்தது. அந்த மேடையின் மீது அமர்ந்து ஒரு பெரியவர் தியானத்தில் இருந்தார். மேடையின் கீழே கோரைப்பாய் போடப்பட்டு இருந்தது. அதில் ஒரு 15 மாணவர்கள் கண்களை மூடியபடி மேடையை நோக்கிய வண்ணம் அமர்ந்து தியானத்தில் இருந்தனர். சிவா அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனை அங்கே கூட்டிக் கொண்டு வந்த பெரியவர் அவனை கீழே அமரும்படி சைகை காட்ட அவனும் அவன் நின்ற இடத்திலேயே அமர்ந்தான். ஒரு 10 நிமிடம் கடந்த பிறகு மேடையில் அமர்ந்திருந்த பெரியவர் மெல்ல கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி கும்பிட்டபடியே நெஞ்சின் அருகில் கொண்டு வந்து உள்ளங்கைகளை நன்றாக தேய்த்து நெற்றியில் ஆரம்பித்து கண்கள், நெஞ்சு பகுதி, காலின் தொடைப்பகுதி, பாதம் என தடவி முடித்து பின்னர் வலது கை மற்றும் இடது கை இரண்டிலும் தடவி முடித்துவிட்டு மெல்ல கண்களை திறந்தார். அதே போன்று அங்கு கீழே அமர்ந்திருந்தவர்களும் செய்து முடித்தனர். பிறகு அனைவரையும் கலந்து செல்லுமாறு கூற அனைவருமே கலைந்து வெளியேறினர். அதன் பிறகு அந்த பெரியவர் சிவாவை பார்க்க அவனும் உடனே எழுந்து கும்பிட அவர் எழுந்து அவன் அருகே வந்தார். ஒரு தகவல் உன்கிட்ட சொல்லணும் என்று சிவா ஆரம்பிக்க, நீ இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல ஓய்வெடு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசலாம். ஐயா, அதில்லைங்க ஐயா, வர வழியில ஒரு பெரியவர். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம், நீ போய் ஓய்வெடு. ராகவா, கூட்டிட்டு போ. சிவா, நீ இங்கே தங்கிக்கலாம் என்று அந்த குடிலுக்குள்ளேயே இருந்த ஒரு அறையை காட்டினார் ராகவன். சிவா மீண்டும் அந்த பெரியவர் இறந்ததை பற்றி ராகவன் என்ற அந்த பெரியவரிடமாவது சொல்லிவிடலாம் என வாயெடுத்தான். ஆனால், தம்பி, இப்ப இங்க எதுவும் பேச வேண்டாம். அனைத்துமே அறிந்தவர் கௌதம ராசான். அவரே வந்து நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. அப்ப நீ பேசலாம். அது வரைக்கும் அமைதியாக இரு. சரியா? நீ இப்ப நல்லா ஓய்வெடு, பிறகு பார்க்கலாம். நாம எதுவும் சொல்ல முடியாது போனாலும் அதை பற்றி கௌதம ராசானுக்கு தெரியும் என்கிறாரே, இவர் எப்படி என்று யோசித்தபடியே அவன் கொண்டு வந்த பையிலிருந்த தன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைத்தான். பட்டென அவனுக்கு ஓலைச்சுவடி பற்றி ஞாபகம் வரவே அதை பைக்குள் தேடி ஒரு ஓலைச்சுவடியை எடுத்தான். இது அந்த பெரியவர் கையிலிருந்த ஓலைச்சுவடி. பெரியப்பா கொடுத்த மற்ற மரப்பெட்டியை எங்கே என்று தேட அதுவும் பத்திரமாக இருந்ததை கண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் குளிக்கலாம் என்று நினைத்து ட்ரெஸ்ஸுடன் வெளியே வந்தபொழுது அங்கே அந்த அறையை மறைவா நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த ஆள் இவன் வெளியே வரவும் பட்டென்று அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பினான். சிவாவும் அவன் போவதை கவனித்து அவன் பின்னாலேயே வேகமாக பின்தொடர குடிலுக்கு வெளியே வந்த அந்த ஆள் திடீரென காணவில்லை. சிவா அங்கே இங்கு சுற்றுமுற்றும் தேடினான். ஆனால் அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல. சே, காணாம போயிட்டானே, யாரா இருக்கும் இந்த ஆளு? என்னோட அறையை வேவு பார்க்க வந்தவனா இருக்குமோ? எதுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியப்பா கிளம்பும் பொழுதே ஓலைச்சுவடி இருந்த மரப்பெட்டியை ரொம்ப பத்திரமா கொண்டு போய் கௌதமர் வாத்தியார்கிட்ட சேர்க்கணும்ன்றத சொல்றதை நினைச்சு பார்த்தான். எதுக்கும் ராகவன் ஐயா கிட்ட இந்த ஆளை பற்றி சொல்லணும் என்று மனதில் நினைத்தபடி நிற்க பின்னால் இருந்து அவனை, தம்பி சிவா, இங்கே நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த குரல் கேட்டு சிவா திரும்ப அங்கே ஆசிரமத்துக்குள் நுழையும் பொழுது பார்த்த அந்த வயதான பெண் நின்றிருந்தாள். ஒன்றுமில்லம்மா. ஆமாம், என் பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் உங்கள் பேர் என்னன்னு சொல்லலையே. என் பேர் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அம்மா, நான் குளிக்கணும், அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்று யோசிச்சுட்டு இருக்கேன். அதோ அந்த பக்கமாக போனால் கிணறு வரும், அதில் போய் குளிச்சுக்க. சிவாவும் அவர்கள் காட்டி திசையை திரும்பி பார்த்துவிட்டு, சரிங்கம்மா, உங்கள் பேர் என்று திரும்பி பார்ப்பதற்குள் அந்த பெண்மணியே காணவில்லை. அட, எங்கே போயிட்டாங்க?
என்ன எல்லாமே புரியாத புதிராக இருக்கே. சரி, நாம் போய் முதல்ல குளிப்போம். குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். நல்லா பசிக்குது என்று மனதில் யோசித்தவாறே அந்த பெண் காட்டி திசையில் நடந்தான். விடியற்காலை 4:30 மணிக்கு அவன் இருந்த அறைக்குள் யாரோ வந்து அவனை எழுப்பிவிட்டனர். சிவா தூக்கத்திலேயே எழுந்து உட்கார்ந்து என்ன என்று எழுப்பியவரை பார்க்க அவர், தம்பி, இந்த ஆசிரமத்தில் விடியற்கால நேரத்திலேயே எழணும். சரிங்க, நான் வரேன் என்று கூறிவிட்டு எழுந்து வேகமாக குளித்து முடித்து குடிலுக்கு வெளியே நடந்த யோகாசன பயிற்சியில் கலந்து கொண்டான். எல்லாம் முடிந்து தியானமும் கழிந்து பெரியவர் ராகவன் வந்து அவனிடம், சிவா, உன் ஆசான் கூப்பிடுறாரு, வா போகலாம் என்று அழைக்க கௌதம ஆசான் இருந்த விசாலமான பூஜை அறைக்குள் நுழைந்தான். அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் நல்ல சுகந்தமான வாசம் அவனது நாசியை துளைக்க சித்த மருத்துவம் படித்த சிவா அந்த வாசனை இயற்கைக்கு மாறான வாசனை என்பதை அறிந்து கொண்டான். வா சிவா, வந்து இப்படி உட்கார் என்றார் ராகவன். சிவாவும் பெரியவர் ராகவனும் அமர்ந்த 5 நிமிடங்கள் கழித்து கௌதமர் தியானத்திலிருந்து கண்களை திறந்தார். தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறார்? நலம் தானே? ஐயா, பெரியப்பா நல்லா இருக்காரு. பயணங்களை குறித்து கேட்டபொழுதே வழியில் சந்தித்த அந்த பெரியவர் குறித்தும் அவர் ஒரு ஓலைச்சுவடியை தன் கையில் கொடுத்துவிட்டு இறந்து விட்டதையும் சிவா கூற அனைத்தையும் அமைதியாக கேட்டுவிட்டு கௌதமர், உன் கையில் இருக்கும் ஓலைச்சுவடி சாதாரண ஓலைச்சுவடி அல்ல என்பது உனக்கு தெரியும் தானே? தெரியும் ஐயா. அப்போ அதை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்து சேர்ப்பது பற்றியும் உனக்கு சொல்லப்பட்டிருக்குமே? ஐயா, அதையும் பெரியப்பா சொல்லித்தான் அனுப்பினாரு. அப்புறம் எப்படி நீ ஏமாந்து போன? ஐயா, நான் ஏமாந்துட்டேனா? இல்லைங்களே. எப்படி சொல்கிற? நீ ஏமாற்றப்படலைன்னு? அந்த ஓலைச்சுவடி இப்போ என்கிட்ட தான் இருக்கு. இங்கே வந்த பிறகு நான் இதை உறுதிப்படுத்தி கொண்டேனே. அதற்கு மெல்லிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு, எங்கே அந்த ஓலைச்சுவடி? சிவா உடனே தனது அறைக்கு சென்று வேக வேகமாக பெரியப்பா கொடுத்து அனுப்பிய ஓலைச்சுவடி உள்ள மரப்பெட்டியையும் அந்த பெரியவர் கையில் இருந்த ஓலைச்சுவடியையும் கொண்டு வந்து கொடுத்தான். மரப்பெட்டியை திற. சிவா மரப்பெட்டியை கையில் எடுத்து அடியில் கை வைத்து அமர்த்த பெட்டியின் மேலே யாரும் அறியாத வண்ணம் செய்து வைக்கப்பட்டிருந்த சிறிய கதவு திறந்து கொண்டது. அதில் உள்ளே இருந்த சிறிய சாவியை எடுத்து அதன் அருகிலேயே இருந்த சிறிய துவாரத்திற்குள் சாவியை நுழைத்து பெட்டியை திறந்தான். திறந்தவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அத்தியாயம் 6. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டு முடிந்து 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடுஜாமம் அந்த சந்திரன் பசுமையான நல்ல ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்க பயணிகள் தங்கியிருந்து செல்லக்கூடிய அந்த சத்திரத்தின் ஒரு மூலையிலிருந்து மெல்லிய விஸ்பல் கேட்டுக்கொண்டே இருந்தது. சத்திரத்தின் வெளியே 11 மாட்டு வண்டிகள் நின்றிருந்தன. ஒவ்வொரு வண்டிக்கு அருகிலும் 2 காவல் வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமன்றி 4 காவல் வீரர்கள் அந்த 11 மாட்டு வண்டிகளையும் சுற்றி சுற்றி வந்து காவல் காத்து கொண்டிருந்தனர். வண்டிகளின் மேல்புறம் நன்றாக பொதியப்பட்டு கட்டப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு மாட்டு வண்டியிலும் சோழ நாட்டின் கொடி ஆகிய புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது. சத்திரத்தின் எங்கோ மூலையிலிருந்து விஸ்மல் சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த சோழ நாட்டின் மிக சிறந்த தூதுவனாகிய சங்கரதேவனின் செவிகளில் விழுந்தது. அந்த அழுகை சத்தம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் பொருட்டு மெதுவாக தான் படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்தான். 6 அடி உயரம் இருந்த அவன் தேகம் இருட்டிலும் நல்ல திடகாத்திரம் உடையவன் என்பதை காட்டியது. எழுந்த சங்கரதேவன் கண்களை சுழலவிட்டான். அவனது செவிகள் 2ஐயும் கூர்மையாக்கி அழுகை சத்தம் எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதை அறிந்து அந்த இடத்தை நோக்கி மெல்ல நடக்க காலடி சத்தம் கேட்டு வெளியே காவலுக்கு நின்றிருந்த தலைமை காவலர்களில் ஒருவனாகிய செம்பன் உள்ளே வந்து, ஐயா, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை செம்பா, இங்கு அழுகை சத்தம் கேட்டு கண் விழித்தேன். யார் என்று அறிந்து கொள்ளவே எழுந்தேன். நீயும் வந்துவிட்டாய். ஓ, அதுவா? அதோ அந்த மூலையிலிருந்து தான் வருகிறது. நான் முன்பே அவர்களிடம் விசாரித்து விட்டேன். ஒரு அந்தணரும் அவருடைய மனைவியும் தான் அழுது கொண்டிருக்கின்றனர். செம்பா, நீ ஏன் என்று காரணம் கேட்டாயா? கேட்டுமிட்டேன். அதற்கு அவர்கள் கூறும் பதில் விந்தையாக இருக்கிறது. என்ன சொல்கிறாய் செம்பா? விந்தையாக இருக்கிறதா? அவர்கள் இருவரையும் அழைத்து வா, என்னவென்று கேட்போம். அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தான் செம்பன். அந்தனர் வெற்றுடலில் ஒரு மேல் துண்டும் இடுப்பில் ஒரு பழைய கிழிந்து தைத்த ஆடையையும் அணிந்திருக்க, அவரது மனைவியும் ஒரு பழைய நூல் ஆடையை அந்தனருக்கே உரிய வகையில் அணிந்திருந்தனர். சங்கரதேவன் அவர்களை கண்டதும் அறிந்து கொண்டான் ஏழை அந்தனர் போலிருக்கிறது என்று. அவர்கள் இருவரையும் வணங்கியவாறு, ஐயா வணக்கம், நான் சோழ நாட்டின் தூதுவன் சங்கரதேவன். இவர் எங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லும்
தலைமை காவலர் செம்பன், தாங்களும் தங்கள் துணைவியாரும் ஏன் அழுது கொண்டு உள்ளீர்கள்? தங்களுக்கு என்ன குறை? என்னிடம் சொல்லுங்கள். என்னால் முடியுமாயின் செய்து தர சித்தமாயிருக்கிறேன். ஐயா, நாங்கள் இருவரும் இதோ இங்கு அடுத்துள்ள ஒரு சிற்றூரை சேர்ந்தவர்கள். எங்கள் குடும்பம் ஒரு ஏழை அந்தனர் குடும்பம். எங்கள் ஊரில் ஒரு தேவி ஆலயம் கட்டுவதற்காக ஆயத்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எங்கள் பகுதி மக்களிடமே நிதி திரட்டுகின்றனர். அனைவருமே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சிறிதும் பெரிதுமாக கொடுக்கின்றனர். ஆனால் என்னவாயிற்று கூறுங்கள். ஐயா, தங்களிடம் கூறி பயன் என்னவாக இருக்கப் போகிறது? தாங்களோ ஒரு தூதுவர். எங்களது மன்னருக்காக ஏதோ ஒரு செய்தியை தாங்கி செல்கிறீர்கள் போல இருக்கிறது. எனது நிலையை தங்களிடம் கூறி தங்களது பயணத்திற்கு தடை செய்ய எனக்கு விருப்பமில்லை. ஏழை அந்தனர் என்றாலும் எவ்வளோ தன்மையாக பேசுகிறாரே என்று வியந்த சங்கரதேவன், பெரியவரே, தாங்கள் என்னுடைய பயணத்திற்கு யாதொரு தடையும் செய்து விடவில்லை. ஒருவேளை தங்களுக்கு என்னிடம் கூறுவதற்கு மனம் இசைந்து கொடுக்கவில்லை போலும். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அந்த தேவிக்கு எனக்கு உதவி இல்லாமல் போய்விட்டது. பாவம், தாங்களோ ஒரு சாதாரண தூதுவர். தங்களை கொண்டு எனக்கு உதவ முடியாது. அதனால தான் அப்படி கூறினேன். அப்படி கூறாதீர்கள். தெய்வம் எப்பொழுதுமே யாரையும் எதற்காகவும் கைவிடுவதில்லை. அது மட்டுமின்றி தெய்வம் அனைவரையும் காத்து நிற்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை அந்த தேவி என் வழியாக வந்து உங்களுக்கு உதவ நினைத்திருக்கலாம் அல்லவா? ஐயா, எங்கள் ஊரில் அனைவருமே தங்களால் இயன்றதை செய்யும் பொழுது எங்களால் ஒரு சிறு துரும்பை கூட அந்த ஆலயம் கட்டும் பணிக்கு கொடுக்க இயலவில்லை. அதில் மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதைவிட கொடுமை என்னவென்றால், எங்களால் கொடுக்க இயலாமையை சுட்டிக்காட்டி ஊரில் உள்ள அனைவருமே எங்களை தூற்றுகின்றனர். அது நினைக்க நினைக்க எங்களுக்கே எங்கள் மீது வெறுப்பு வந்துவிட்டது. அதனால் ஒன்றுக்கும் உதவாத நாங்கள் இருந்து என்ன பயன் என்பதால் எங்கள் உயிரை அந்த தேவிக்கு காணிக்கையாக்குவதற்காகத்தான் அந்த பெரும் ஆழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த தேவி இதை ஏற்றுக்கொள்வாளா? ஏற்றுக்கொள்வாள், நிச்சயம் ஏற்றுக்கொள்வாள். எங்கள் உயிரை தவிர வேறு ஒன்றுமில்லை எங்களிடம். யாதொரு வழியும் தெரியவில்லை எங்களுக்கு என்று கூறிய அந்தணரின் கண்களிலிருந்து கண்ணீர் திவலைகள் பெருகின. ஐயா, தாங்கள் அழ வேண்டாம். அந்த ஆலயம் கட்டும் பணிக்கு நீங்கள் நிச்சயமாக பொன்னும் பொருளும் கொடுக்கத்தான் போகிறீர்கள். எப்படி ஐயா? தாங்களும் என்னை கேலி பேசுவது நன்றாக புரிகிறது. நான் கேலி பேசவில்லை. அப்படி ஒரு நாளும் யாருடைய மனதையும் புண்படுத்துபவன் அல்ல நான். பிறகு எப்படி நீங்கள் சொல்வது சாத்தியமாகும்? ஐயா, கவலை வேண்டாம். என்னிடம் இருக்கும் இந்த 11 மாட்டு வண்டிகளில் ஒன்றை உங்களிடம் தந்துவிடப் போகிறேன். அதை நீங்கள் அந்த ஆலயம் கட்டும் பணிக்கு கொடுங்கள். என்ன, இந்த மாட்டு வண்டியையா? இந்த மாட்டு வண்டிகளில் என்ன இருக்கிறது? ஐயா, தங்களிடம் ஒரு உண்மையை கூறுகிறேன். நான் தங்கள் அரசருக்கு வெறும் செய்தியை மட்டும் கொண்டு செல்லவில்லை. கூடவே தங்களுடைய அரசருக்காக எங்கள் அரசர் பல பல பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பியுள்ளார். அவைகள்தான் இந்த மாட்டு வண்டிகளில் உள்ளன. என்ன கூறுகிறீர்கள்? அரசருக்காக பரிசு பொருட்கள் உள்ளதா இந்த மாட்டு வண்டிகளில்? ஆம், அதில் ஒரு வண்டியைத்தான் நான் தங்களிடம் கொடுக்கப் போகிறேன். நன்றாக போயிட்டு போங்கள். அரசருக்கு கொண்டு செல்லும் பரிசு பொருட்களை என்னிடம் தரப்போகிறீர்களா? தங்களுக்கு நல்ல மனதுதான். ஆனால் இது சரியாகாதே. தங்கள் அரசர் உங்களை நம்பித்தானே இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இப்படி பாதி வழியிலேயே ஒரு வண்டியை என்னிடம் கொடுத்துவிட்டால் தாங்கள் தங்கள் அரசருக்கு துரோகம் இழைத்தது போல ஆகாதா? இல்லை அந்தனரே, ஒருபொழுதும் அப்படி ஆகாது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் எனக்கு புரியவில்லையே. ஐயா, எங்கள் அரசர் சாதாரண அரசர் அல்ல, ராஜராஜ சோழன். அது மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. என்னிடம் 11 மாட்டு வண்டிகளிலும் பொன்னும் பொருளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் மந்திரியார் கூறியதோ 10 மாட்டு வண்டிகள்தான். ஆனால் அரசர் ஒரு வண்டி சேர்த்து கூறுகிறாரே என்று வேப்படைந்தேன். என்னுடைய முகமாற்றத்தை உணர்ந்து கொண்டு அவரே அதற்கு தக்க பதிலும் கூறினார். அது என்ன அது? சங்கரதேவா, எனக்கு தெரிந்து சேர நாட்டை நீ அடைந்ததும் இந்த 11ஆம் வண்டியில் உள்ள பொன்னும் பொருளையும் யாரேனும் உன்னிடம் கேட்டு வருவார்கள். அவர்களிடம் அப்படியே இந்த வண்டியை ஒப்படைத்துவிடு என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஐயா. ஆஹா, என்ன ஒரு சிறந்த தீர்க்கதரிசி! ஆம், எங்கள் மன்னர் ஒரு தீர்க்கதரிசிதான். சரி, உங்கள் சிற்றூரின் பெயர் என்ன? நான் அறிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக ஐயா, எங்களின் ஊரின் பெயர் திருப்பனையினக்காடு என்பதாகும். அப்படியா? நல்லது. எவ்வளவு தொலைவில் உள்ளது? ஐயா, இங்கிருந்து 10-11 கல் தொலைவில் உள்ளது. திருப்பனங்காட்டு தேவிக்கு
அடுத்து வரும் 18ஆம் நாள் பூரம், அதாவது பண்டிகை வருகிறது என்பதால் பறைநெல் கேட்டு ராதாவின் வீட்டு பக்கத்தில் யானை வந்து கொண்டிருந்தது. வடக்கு தேசம் என்ற அந்த பகுதியில் எல்லா வீட்டுக்கும் சென்று யானையும் அதன் பாகனும் நெல் சேகரித்து கொண்டிருந்தனர். கூடவே 2 பேர் ஒரு மினிடோர் வண்டியில் நெல்லை வாங்கி மூட்டையில் கொட்டி வைத்தனர். இவர்கள் வீட்டுக்கு வந்ததும் பூர்ணிதா நெல் கொண்டு போய் கொடுத்தாள். திரும்ப வீட்டுக்கு வந்தவள் அப்பா வாங்கி வந்த மீனை சுத்தம் செய்து கொண்டிருந்த அவள் அம்மா ராதாவிடம், ஏமா, இன்னைக்கு பறைநெல் கொடுத்தாச்சு, அடுப்புல வச்சு எதையும் சமைக்கக்கூடாது அளவாமா? அவள் அப்பாவின் காதில் விழும்படி சொன்னாள். ஆமாம்மா. சரி, அதனால் என்ன, கேஸ் அடுப்பை தனியாக கீழே எடுத்து வச்சு அதில் செய்துக்கலாம். ராகவனும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எதுவும் பேசவில்லை. அப்பா எதுவும் பேசாததை கண்டு மூவருமே பெருமூச்சை விட்டனர். இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். ராதாவின் கணவன் ராகவன் மட்டும் வீட்டு முற்றத்தில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஏதோ யோசனை செய்தபடி இருந்தார். கணவரை பார்த்து புதிய விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று அருகில் வாசற்படியில் வந்து அமர்ந்தாள். என்னங்க, நான் ஒன்று சொன்னால் கோவிச்சுக்க மாட்டீங்களே? நீ என்ன சொல்ல போற? பூர்ணிதாவோட கல்யாணத்தை பற்றி தான் பேச போற. அதுக்கு தான் 4-5 புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். வரட்டும், பார்க்கலாம். அது இல்லைங்க, இது வேற. வேறையா? என்னது? ராதா ஆரம்பித்த உடனே பூர்ணிதாவும் பூஜாவும் முன்னாடி வந்து அமர்ந்து கொண்டனர். அது வந்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குறி சொல்கிற ஒரு அம்மா வந்திருந்தாங்க. என்ன, குறி சொல்கிறவங்களா? ஆமாங்க, குறி சொல்கிறவங்க தான். அது சரி, அவங்க வந்து அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் அதெல்லாம் நம்பிட்டு இருந்தா சரியாகுமா? ஆமாம், எவ்வளோ பணம் வாங்கினாங்க? அப்பா, பெருசாக பணம் எல்லாம் வாங்கலப்பா, கொஞ்சம் அரிசியும் கொஞ்சமாக பணமும் வாங்கினாங்க. பூர்ணிதா சொல்லுதும். அது சரி, எல்லோருமே இருந்தீங்களா? சரி, என்ன சொன்னாங்க? இவங்க எல்லோரும் என்ன அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க என்று அறிந்து கொள்ள டிவி பார்த்துட்டு இருந்த திலீபனும் அங்கு வந்து உட்கார்ந்தான். உடனே ராதா அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு மெல்லிதான குரலில், அது வந்து நம்ம வீட்டில் புதையல் இருக்குதாமாங்க. என்ன புதையலா? ஆஹாஹா என்று ராகவன் கலகலவென்று சிரித்தார். அம்மா, என்னம்மா நீ இந்த காலத்துலேயும் இதெல்லாம் நம்புற? அந்த பொம்பளை நல்லா உங்களை ஏமாத்திட்டா என்று கேட்டுவிட்டு திலீபனும் அவன் அம்மாவிடம் கூற, இல்லைண்ணா, அந்த அம்மா பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு அடுக்கலைக்குள்ளே வந்து ஒரு தேங்காயை வச்சு அந்த புதையல் வலதுபுற அடுப்புக்கடியில் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருக்கிறதையும் காமிச்சாங்க என்று பூர்ணிதா விவரமாக சொன்னாள். ஏய், அதெல்லாம் சும்மா கண்கட்டு வித்த. இட்ஸ் எ பிளாக் மேஜிக். அம்மாவுக்கு தான் தெரியாது, படித்து உனக்குமா தெரியல? ஆமாம்மா, திலீபன் சொல்கிறதான் சரி. அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்கட்டு வித்தை செய்து நம்மளை ஏமாத்துவாங்க. ராகவனும் சொல்ல அம்மாவும் பிள்ளைங்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். இல்லைப்பா, அந்த அம்மா சொல்லிட்டு போனது உண்மைதான். ஏன்னா நம்ம தரவாட்டு அம்பலத்தில், அதாவது குலதெய்வ கோவிலில் தாத்தா இருந்தப்ப இது போல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டிருக்கேன். அதுவரை அமைதியாக இருந்த பூஜா சொன்னதும் அனைவரும் அவளையே பார்த்தனர். என்னது, தாத்தா புதையலை பற்றி பேசினாரா? அப்படி என்ன சொன்னார்? திலீபன் கேட்க, ஆமாண்ணா, ஒரு தடவை நம்ம தரவாட்டு அம்பலத்து விளக்குக்கு எண்ணெய் கொண்டு போய் ஊற்ற போயிருந்தேன். அப்போ தான் இதை பற்றி நம்ம சிறிய சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு, ராகவனும் ஆர்வத்தில் கேட்டார். அதாவது நம்ம தரவாட்டில் ஒரு புதையல் இருக்கிறதாகவும் அந்த புதையலை அந்த திருப்பனங்காட்டு தேவியை பாதுகாத்துட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்புறம் வேற என்ன சொன்னாரு? சீக்கிரம் சொல்லுடி, பூர்ணிதா கேட்டதும். அப்புறம் அந்த புதையல் ஏதோ அந்த காலத்தில் ஏதோ ஒரு தமிழரசர் நம்ம திருப்பனங்காட்டு பகவதிக்கு கொடுத்தாராமா. அது சாதாரண புதையல் இல்லையாம், வைர வைடூரங்களும் பொன் முத்து மாணிக்கங்களும் இருக்குதாம். என்னடி சொல்கிற? அப்போ அந்த புதையல் தான் நம்ம வீட்டு அடுக்கலைக்குள்ளே புதையண்டு கிடக்குதோ? ராதா ஆச்சரியமாக சொல்லவும், இருக்கலாமா, ஏன்னா நம்ம தாத்தாவே சொல்லிட்டு இருந்தார்னா அது உண்மையாகத்தான் இருக்கும். திலீபனும் நம்பகமாக சொன்னான். ராகவனுக்கும் தன்னோட அப்பாவை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா பலவிதமான யோகங்களும் பல மாந்திரிக வித்தைகளும் தெரிந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் தரவாட்டு அம்பலத்தில் உற்சவம் வரப்ப அவரால் மட்டும்தான் தரவாட்டு முக்கிய தெய்வமாகிய முத்தப்பனை அழைக்க முடியும். அவர் மூலமாக வந்து பல பேருக்கும் நல்லது சொல்வார். பல சமயத்தில் இந்த பகுதியில் ஒடியன்களால் பிரச்சனை வந்தப்ப
இவரால் மட்டுமே அவங்கள ஓட ஓட விரட்ட முடிஞ்சுது. இப்படியே யோசனை செய்துட்டு இருந்தப்ப பூஜா, தாத்தா கடைசியாக ஒன்று சொன்னார், அது என்ன தெரியுமா? என்னது, என்ன சொன்னார் என்றபடி எல்லோரும் அவளையே பார்க்க, அந்த புதையில ஒரு அந்தணரும் அவரோட மனைவியும் நாக வடிவத்தில் காவல் காத்து வரதாகவும் சொன்னார். அத்தியாயம் 7. 11ஆம் நூற்றாண்டு. சேர நாட்டில் சோழரும் பாண்டியரும் மாற்றி மாற்றி எடுத்த படையெடுப்பின் விளைவு சேர நாட்டின் மக்கள் சோழ பாண்டியர் என்றாலே ஒரு வெறுப்பு தோன்ற ஆரம்பித்திருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் சேர நாட்டில் கொல்லத்தை தலைநகராக வைத்து ஆளத் தொடங்கிய பர்மாக்களின் அதிகாரம் மேலோங்கின. போராது 6ஆம் நூற்றாண்டிலேயே நுழைந்த பிராமணர்கள் மக்களிடையே சமஸ்கிருதத்தை வெகுவாக பரப்பியிருந்தனர். அது மட்டுமில்லாமல் இந்தோ ஆரிய மொழிகளின் தாக்கமும் அரபு மொழியின் தாக்கமும் யவனர்களின் வருகையினால் அடைந்த மாற்றங்களும் சேர நாட்டு மக்களிடையே சில மாற்றங்களை ஏற்படுத்தின. இதுபோல பல சம்பவங்களின் காரணம் மக்கள் பேசும் மொழியாகிய தமிழில் சமஸ்கிருதம் கலக்கத் தொடங்கியிருந்தது. இதன் விளைவு மன்னர்களின் மற்றும் பெருங்குடி மக்களின் ஆட்சி மொழியாக இருந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் கொண்டு மலையாளம் என்று ஒரு புதுமொழியாக மாற்றம் கொண்டது. மலையாளம் என்ற மொழி உருமாற்றம் தொடங்கிய காலகட்டத்தில் மலையாளம் என்ற சொல் ஒரு காலத்தில் நாட்டின் பெயரை மட்டுமே குறித்தது. இந்த மொழி உருமாற்றத்திற்கு மற்றும் ஒரு காரணமாக மலை நாட்டையும் தமிழ்நாட்டையும் புவியியல் ரீதியாக மலை வேறுபடுத்தியது வட்டார ஆசாரங்களும் வாழ்க்கை முறையும் ஆகியவைகளே ஆகும். மேலும் தமிழக மக்களோடான வணிக உறவுகளில் குறைவுகள் ஏற்பட்டன. கிழக்கே இருந்த மலையும் தமிழ்நாட்டுக்கும் மலையாள நாட்டுக்குமான தூரத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இந்த காரணங்களினால் மொழியில் வட்டார வேறுபாடுகள் அதிகமாகின. மேலும் மருமக்கன் தாயும் முன்குடுமி உடை வேறுபாடுகள் போன்றவை பண்பாட்டு வேறுபாடுகளும் தமிழக மக்களையும் சேரநாட்டு மக்களையும் வேறுபடுத்தி பிரித்தது. இந்த சமயத்தில்தான் சோழ அரசர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் தனது மகன் இளவரசர் ராஜேந்திரனுக்காய் சேரநாட்டின் அரசர் பாஸ்கர ரவிவர்மாவின் மகளை மணமுடிக்க தூதுவன் சங்கரதேவன் மூலம் பல பரிசுகளை 10 வண்டிகளில் நிறைய கொடுத்து அனுப்பினார். அருள்மொழிவர்மர் கனவில் வந்த திருப்பனையிடங்காட்டு தேவி கூறியபடி மேலும் ஒரு வண்டி நிறைய பொன்னையும் பொருளையும் வைர வைடூரியங்களையும் அனுப்பினார். 11 கல் தொலைவா? நல்லது. சரி, நீங்கள் இருவரும் இந்த வண்டியுடன் நாளை விடியற்காலை புறப்படுங்கள். இந்த வண்டியுடன் காவலுக்கு 2 குதிரை வீரர்களையும் அனுப்புகிறேன். ஐயா, தங்களுக்கு மிக்க நன்றி. தங்களது நன்றிகளை எங்களது அரசருக்குத்தான் கூற வேண்டும். நான் எனது கடமையைத்தான் செய்தேன். தங்களது அரசருக்கும் தங்களுக்கும் நன்றிகள். மேலும் எங்கள் திருப்பனையிடங்காட்டு தேவி என்றென்றும் தங்களை காத்து அருள்வாள். காலை விடுந்ததும் சோழ நாட்டின் தூதுவன் சங்கரதேவனிடம் அந்தணரும் அவரது மனைவியும் விடைபெற்று கொண்டு வண்டியுடன் புறப்பட்டனர். திருப்பனையிடங்காடு கோவில் கட்டும் இடமாகிய வடக்கும் புறம்பாடும் பாம்பு காவு, அதாவது அந்த ஊரின் வடக்கு திசையில் அமைந்துள்ள வயல்வெளியில் இருந்த பாம்புகளின் கோவில் பகுதியில் அந்த ஊரின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். கூட்டத்தின் தலைவர் இளநாகனார் எழுந்து பேசலானார். அனைவருக்கும் வணக்கம். நமது திருப்பனையிடங்காட்டு தேவிக்கு ஒரு நிலையான ஆலயம் கட்டும் பொருட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி ஏற்கனவே முடிவெடுத்துள்ளோம் அல்லவா? மேலும் அது சம்பந்தமாக மக்களிடமே நிதியம் திரட்டி வருகிறோம். ஐயா, இந்த நிதி சம்பந்தமாக நமது பகுதியின் நில ஆள்பவர் நாராயணன் திருமேனியிடம் உதவி கேட்டோமே, அது சம்பந்தமாக ஏதேனும் தகவல் வந்ததா? இடைமறித்து கேட்டவர் அந்த ஆலயம் கட்டும் பணியின் தலைமை பணியாளராகிய தங்கப்பன். இல்லை, இதுவரை எந்த தகவலும் வரவில்லை. நான் கூற வந்த செய்தியை கூறிவிடுகிறேன். நேற்று இரவு எனது கனவில் திருப்பனையிடங்காட்டு தேவி வந்து எனக்கு ஆலயம் கட்டுவதற்காக எனது மக்களை துன்புறுத்த வேண்டாம், நானே உன்னிடம் நிதியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நாளை விடிந்ததும் ஒரு ஏழை அந்தணரும் அவருடைய மனைவியும் வருவார்கள். அவர்களிடம் எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய பொன்னும் பொருளும் இருக்கிறது. அவர்களே உன்னை தேடி வருவார்கள் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டாள். அங்கு குழுமியிருந்த அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். கூட்டத்தில் ஏதேதோ பேசத் தொடங்கினர். என்ன, நான் கூறுவதில் நம்பிக்கையில்லை போல் இருக்கிறதே? நீங்கள் யார் நம்ப மறுத்தாலும் நான் நம்புகிறேன். அந்த அந்தணர் வருகைக்காக காத்திருக்கப் போகிறேன். அந்த சமயத்தில் பல்லக்கில் வந்து இறங்கிய நாராயணன் நம்பூதிரியை பார்த்தவுடன் அனைவரும் எழுந்து நின்றனர். ஆ, என்ன இது? என்னிடம் எந்த ஒரு முன்னறிப்பும் பெறாமல் இப்படி எல்லாரும் கூட்டம் கூடியிருக்கிறீர்களே, அப்படியானால் நான் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல் எதுவும் இல்லை என்று தானே பொருள்படுகிறது. நாராயணன் நம்பூதிரியின் கம்பீர குரல் அதிகாரம் கலந்து ஒலித்தது மட்டுமின்றி அவர் பேசிய தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் கலந்து ஒருவித மாற்றத்தோடு ஒலித்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை திருமேனி. நேற்று என் கனவில் தேவி பிரசன்னமானால் அதனை குறித்து தான் விவாதித்துக் கொண்டிருந்தோம் என்று கூறிய இளநாகனார் கனவில் தேவி உரைத்ததை அனைத்தையும் கூறி முடித்தார். எனது
தேவி உன்னுடைய கனவில் பிரசன்னமானாளா? ஆஹா, நல்ல நகைப்புக்குரிய செய்தியைத்தான் கூறுகிறீர்கள் என்று கூறிய நம்பூதிரி தலையில் முன்குடுமி வைத்திருந்தார். மேலும் நம்பூதிரிமார்கள் உடுத்தும் தோர் முண்டை, அதாவது வெள்ளை வேட்டி இடுப்பில் உடுத்தியிருந்தார். வெற்று உடம்புடன் கழுத்தில் நீளமான பொன்மாலை அணிந்திருந்தார். அவரது மேனி முழுவதும் நல்ல சந்தனத்தின் மனமும் ஜவ்வாது மனமும் அடித்தது. அவருடைய நகைப்பை கேட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் சிலர் நகைத்தனர். இளநாகனார் மட்டும் அமைதியுடன் இருந்தார். என்ன இளநாகனாரே, தங்களுக்கு சித்தப்பெருமை பிடித்து விட்டதோ? தேவியாவது தங்கள் கனவில் வரதாவது? அது சரி, தாங்கள் இல்லை இல்லை, தங்கள் கனவில் வருகை தந்த தேவி கூறியது போல் அந்த அந்தணர் வண்டியுடன் வருவாரா மாட்டாரா என்று எனக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அப்படி யாரும் வரப்போவதில்லை. மேலும் கூறுகிறேன் கேளுங்கள். இந்த பகுதியில் ஆலயம் கட்ட என்னிடம் நிதியுதவி கேட்டு வந்ததை மறந்துவிடுங்கள். ஏதோ கொஞ்சம் பொருளுதவி செய்தால் என்ன என்று தோன்றியது. ஆனால் இப்பொழுது அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். இனி மக்களே, இதோ இந்த இளநாகனார் கூறியது போல அந்தனர் வருவார். அவரிடமிருந்து உதவி பெற்று ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று ஆணவத்துடனும் கேலியாகவும் கூறிவிட்டு நாராயணன் நம்பூதிரி புறப்பட்டார். ஐயா ஐயா, அப்படியெல்லாம் கூறிவிட வேண்டாம். நாங்கள் அனைவருமே தங்களைத்தானே நம்பியிருக்கிறோம். இளநாகனாரை தவிர மற்ற கூட்ட தலைவர்கள் நம்பூதிரியிடம் கெஞ்சினர். நம்பூதிரி பல்லக்கில் ஏறி அமர்ந்து கொண்டு, என்னிடம் கெஞ்சி உபகாரம் ஒன்றுமில்லை. இனி இளநாகனார் உங்களுக்கு உதவுவார். பல்லக்கு தூக்கிகள் அவரை சுமந்து சென்றனர். என்ன இளநாகனாரே, இப்படி செய்துவிட்டீர்கள். இனி எப்படி தேவிக்கு ஆலயம் கட்டுவோம்? ஏதோ ஆலயம் கட்டி வழிபட்டால் தேவியும் இந்த ஊருக்கு செல்வ செழிப்பை வழங்குவாள் என்றளவா நினைத்திருந்தோம். இப்படி எல்லாவற்றையுமே பாழ் செய்துவிட்டீர்களே. அனைவரும் ஒன்றாக கூடி இளநாகனாரை பேசினார்கள். ஐயா, அனைவரும் கேளுங்கள். திருப்பனையிடங்காட்டு தேவி இப்படி வெறும் பாம்பு காவில் மேற்கூரை எதுவுமின்றி குடியிருக்கின்றாளே என்று ஆலயம் கட்ட முடிவு செய்தோம். ஆனால் நீங்கள் எப்படி தேவிக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பை நல்குவாள் என்று நம்பிக்கை வைக்கின்றீர்கள்? என்ன இளநாகனாரே, இது காலங்காலமாக நம்முடைய தொன்று தொட்டு வந்த நம்பிக்கை அல்லவா? இது எப்படி இல்லை என்று கூற முடியும்? அதே போலத்தான் நானும் கூறுகிறேன். அந்த தேவியே வந்து என் கனவில் கூறி சென்றதை இல்லை, இது நடக்காது என்று எப்படி கூறிவிட முடியும்? நம்புவோம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயம் என் கனவு பலிக்கிறதோ இல்லையோ, அந்த தேவி வாக்கு பொய்க்காது என்று கூறிவிட்டு இளநாகனார் அங்கிருந்த ஒரு மேடையில் அமர்ந்தார். ஒரு நாழிகை ஆகியிருந்தது. அனைவரும் அமைதியாக இருந்தனர். 2ஆம் நாழிகை தொடங்கியதும் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். 3 நாழிகை கடந்த பிறகு வடக்கும் புறம்பாடும் எல்லையிலிருந்து குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டதும் பேசிக்கொண்டிருந்த அனைவருமே அமைதியானார்கள். குளம்படி சத்தம் கேட்ட திசையை அனைவருமே திரும்பி பார்க்க அங்கே ஒரு குதிரை வீரன் முன்னால் வர, பின்னால் ஒரு மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது. அதன் பின்னால் ஒரு அந்தணரும் அவரது மனைவியும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பின்னால் இன்னொரு குதிரை வீரன் வந்து கொண்டிருந்தான். அந்தணரையும் வண்டியையும் கண்டு கூடியிருந்த மக்கள் அனைவருக்குமே மேனி சிலித்தது. சிலர் தங்களது கண்களை துடைத்துவிட்டு கண்டனர். இன்னும் சிலரோ தங்களை தாங்களே கிள்ளி பார்த்து கொண்டனர். இளநாகனார் கனவில் வந்து அந்த தேவி சொன்னது போலவே நடக்கிறதே என்று வியப்பின் உச்சிக்கே சென்றனர். சிவா மரப்பெட்டியை திறந்தான். அதன் உள்ளே இருந்த ஓலைச்சுவடியை கண்டதும் சிவாவுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. ஐயா, இதை பாருங்க, ஓலைச்சுவடி இதில் பத்திரமாயிருக்கே. பிறகு எப்படி நான் ஏமாந்தவன் ஆவேன்? சரிதான், அதில் ஓலைச்சுவடி அப்படியே இருக்கிறது. அப்ப நீ ஏமாந்தவன் நிலைதான். அதை இப்படித்தான். சிவா ஓலைச்சுவடியை எடுத்து அவர் கையில் கொடுத்தான். ஓலைச்சுவடியை வாங்கியவர் அடுத்த நிமிடம் சிவாவிடமே திருப்பி கொடுத்துவிட்டு, சிவா, நீ நிச்சயம் ஏமாந்தவன் தான். ஏனெனில் இந்த ஓலைச்சுவடி நீ, அதாவது உன் பெரியப்பா தட்சிணாமூர்த்தி உன்னிடம் கொடுத்து அனுப்பிய ஓலைச்சுவடியே கிடையாது. ஐயா, இது அந்த ஏடுகள்தான். எப்படி சொல்கிறாய் இது அந்த ஏடுகள்தான் என்று? ஐயா, எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நான் எங்கேயும் இதை வெளியே எடுக்கலையே. சத்தமாக சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? இது கஞ்சன்மலை, சாதாரண இடம் இல்லை. இங்கே நல்லவைகள் இருக்கிறது போல நிறைய தீயவைகளும் இருக்கு. அதோடு எந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களோ அதை விட அதிகமாக தீயவர்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலீங்க. புரியும், எல்லாம் தானாக புரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது அந்த ஏடுகள் கிடையாது. அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சிவா, நீ சித்த மருத்துவம் படித்தவன் தானே? ஆமாங்க ஐயா. அப்போ அதில் ஓலைச்சுவடி ஏடுகளை பற்றி படிச்சிருப்பீங்களே? ஆமாம், அது படிச்சிருக்கேன்.
அப்போ கண்டுபிடி, இது ஒரிஜினலா போலியான்னு. ஓ, ஆனால் நீங்கள் எப்படி இது போலின்னு கண்டுபிடிச்சிங்க? திரும்பவும் சிரிப்பு. ஓலைச்சுவடிகளில் புள்ளிகளையும் நேர்கோடுகளையும் எழுதுவது ரொம்ப கடினம். அப்படி எழுதினா அது காலங்காலமாக பத்திரமாக இருக்காது, சிதைந்து போயிடும். எனவே தமிழ் எழுத்துக்களை ஓலைகளில் எழுதுவதற்கு வரி வடிவங்களை பயன்படுத்தி எழுதினர். ஆனால் இந்த போலி ஏடுகளை தயாரித்தவன் இதை உணர்ந்துதான் எழுதியிருக்கிறான். இருந்தாலும் அவனை அறியாமல் சில இடங்களில் புள்ளிகளையும் பயன்படுத்திவிட்டான். ஐயா, அருமை அருமை. ஆனால் எப்படிங்கய்யா என்கிட்ட இருந்த அந்த ஒரிஜினல் ஏடுகள் காணாமல் போச்சு? சிவா, யோசனை பண்ணு சிவா. வர வழியில் எத்தனையோ பேரை சந்திச்சேன். ஆனால் யார் என்கிட்ட இருந்த ஏடுகளை களவாடியதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. சிவா, வர வழியில் ஒரு வயசானவர் வந்து உன்கிட்ட மற்றொரு ஓலைச்சுவடியை கொடுத்துட்டு போனார்னு சொன்னியே. ஆமாங்க ஐயா, ஆனால் அவர் தான் செத்து போயிட்டாரே. அதுவும் அவர் என்கிட்ட இதோ மற்றொரு ஏட்டுக்கட்டுகளையும் அளவா கொடுத்துட்டு செத்து போனாரு. மறுபடியும் சிரிப்பு. அங்கே தான் சிவா நீ ஏமாந்து போயிட்ட. எப்படிங்க ஐயா? சொல்கிறேன். அதாவது உன்கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியை கவர்ந்து கொண்டு போக வந்த ஒரு அம்பு தான் அந்த வயசானவர். ஐயா, புரியலையே. சிவா, உன்கிட்ட வந்து செத்துப்போன பெரியவரோட உடல் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த பெரியவர் ஏற்கனவே செத்து போனவர். அவர் இறந்ததும் அவர் உடம்புக்குள்ள வேறொரு ஆத்மா உள்ள புகுந்து நடிச்சிருக்கு. அந்த ஒரிஜினல் ஏடுகளை எடுத்ததும் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அந்த பெரியவரோட உடம்புக்குள்ளே இருந்து உடனே அந்த ஆத்மா தன்னோட சொந்த உடம்புக்குள்ளே திரும்ப போயிருக்கணும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. அப்படின்னா சித்தர்களோட அஷ்டமா சித்தியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அதே தான். ஆனால் நீ கவலைப்படாத. ஏடுகள் எங்கே, எப்படி, எந்த இடத்துல வந்து சேரணுமோ அதுதானே நடக்கும். ஐயா, ஒரு சந்தேகம். அந்த ஓலைச்சுவடியை களவாடுறது தான் அவங்க நோக்கம்னா அது எங்கள் பெரியப்பா கிட்ட இருக்கும்பொழுதே களவாடி கொண்டு போயிருக்கலாமே. சிவா, அவசரப்படாத. எல்லாத்தையும் இப்போவே மண்டையில் ஏற்றி குழப்பிக்காத. அது தெரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு தானாக தெரிய வரும். அப்புறம் சிவா, அந்த வயசானவர் கொடுத்த மற்றொரு ஓலைச்சுவடியை பத்திரமா வச்சிரு. அது நமக்கு மீண்டும் ஒரு நாளில் தேவைப்படும். அத்தியாயம் 8. 11ஆம் நூற்றாண்டு. குதிரை வீரன் முன்னே வர வண்டியுடன் அந்தணரும் அவரது மனைவியும் வருவதைக் கண்டு எல்லோரும் அதிசயித்து போய் நின்றிருந்தனர். வண்டி அருகில் வந்ததும் குதிரை வீரன் இறங்கி நிற்க அந்தணர் முன்னால் வந்து குதிரை வீரனிடம், ஐயா, எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக்க நன்றி. இதுதான் எங்கள் ஊர். அதோ அந்த இடத்தில் தான் கோயில் கட்டுகிறோம். இதோ இவர்தான் எங்கள் ஊர் நாட்டுக்கூட்ட தலைவர் இளநாகனார். குதிரை வீரர்கள் இருவரும் இளநாகனாருக்கு வணக்கம் தெரிவித்த பிறகு, ஐயா அந்தணரே, நாங்கள் எங்கள் கடமையை நிறைவேற்றிவிட்டோம். எனவே தங்களிடம் நாங்கள் விடைபெற்று கொண்டு புறப்படுகிறோம். மிக்க நன்றி. எங்கள் திருப்பனையிடங்காட்டு தேவி அனைத்து நலன்களையும் அருள்வாள். சென்று வாருங்கள். குதிரை வீரர்கள் இருவரும் புறப்பட்டு சென்றவுடன் இளநாகனார் அந்தணரிடம் வந்து, ஐயா, தாங்கள் யார்? எங்கள் ஊரை சேர்ந்தவரல்ல நீங்கள் இருவரும். இருப்பினும் அந்த குதிரை வீரர்களிடம் இது தங்கள் ஊர் என்றும் எனது பேர்தான் இளநாகனார் என்று கூறுகிறீர்களே, எப்படி? உண்மையில் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாமா? என்ன இளநாகனாரே, என்ன தெரியவில்லையா? சரி, அதை விடுங்க. நமது பணி ஆலயத்தை கட்டுவது. இதோ இந்த வண்டி நிறைய பொற்காசுகளும் பொன் ஆபரணங்கள் பொருளும் நிறைந்துள்ளன. இவை அனைத்தையும் ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவி ஆலயம் கட்டுவதில் எந்த குறையும் இருக்க வேண்டாம். ஐயா, தங்களுக்கு எவ்வளவு நல்ல மனது. ஆனால் தாங்கள் தான் யார் என்று கூற மாட்டேன் என்கிறீர்களே. நாங்களும் திருப்பனையிடங்காட்டை சேர்ந்தவர்கள்தான். நாங்கள் இருவரும் இந்த ஊருக்கு வந்து நிறைய வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் பேசுவதை கேட்டு அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். இந்த ஊரில் குடியேறி நிறைய வருடங்கள் ஆகிவிட்டன என்று கூறுகின்றீர்கள். ஆனால் இதுவரை தங்களை நாங்கள் கண்டதே இல்லையே. என்ன இளநாகனாரே, என்னை நாள்தோறும் பார்த்துவிட்டு தானே மற்ற வேலைகளை கவனிக்க செல்கிறீர்கள். இப்பொழுது என்னை பார்த்ததே இல்லை என்று கூறினால் எப்படி? அதற்குள்ளாக வண்டி வந்து சேர்ந்த தகவல் நாராயணன் நம்பூதிரிடம் சேர்ந்தது. அறிந்ததும் உடனே புறப்பட்டு வந்தார். என்ன இளநாகனாரே, வண்டி வந்ததும் என்னிடம் தகவல் தருவதற்கு மறந்துவிட்டீரோ? அன்றி மறைத்துவிடலாம் என்று நினைத்து விட்டீரா? அப்படியெல்லாம் இல்லை. நான் எதற்காக மறைக்க வேண்டும்? அப்படி என்றால் வண்டி வரும் தகவலை முன்கூட்டியே தங்களிடம் அறிவித்திருக்க மாட்டேனா? அது மட்டுமன்றி இது இந்த ஊரின் பொதுவான சொத்து. இதை மறைத்தால் இந்த திருப்பனையிடங்காட்டு தேவி என்னை மன்னிக்க மாட்டாள். சரி, போதும் உங்க பிரசங்கம். வண்டி எங்கே? அதை நான் பார்வையிட வேண்டும். தாராளமாக பார்வையிடுங்கள். அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதோ அங்கே நிற்கிறது
இளநாகனார் வண்டி நிற்கும் இடத்தை சுட்டிக்காட்ட நாராயணன் நம்பூதிரி வண்டி நிற்கும் இடத்தை நோக்கி வேக வேகமாக சென்றார். போகும்பொழுதே அங்கே நின்றிருந்த அந்தணரையும் அவரது மனைவியையும் பார்த்து கொண்டே சென்றார். அந்தணர் அவர் செல்வதைக் கண்டு ஒரு புன்முறுவலுடன் அமைதியாக நின்றிருந்தார். வண்டிக்கு அருகில் சென்றவுடன் பின்னாலேயே சென்ற அவரது உதவியாளன் வண்டியை தொட்டு மேலே கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுவித்தான். நில், நானே பார்த்து கொள்கிறேன், நீ சற்று அகன்று நில். மேலே கட்டியிருந்த பாயை அவிழ்த்து திறந்தார். உள்ளே எட்டி ஆவலுடன் பார்த்தார். இன்று 2வது நாள் விடுமுறையும் கழிந்து பார்வதி ஆபீஸுக்கு புறப்பட்டு போனதும் அவள் அம்மா வனிதா தனிமையை உணர்ந்தாள். அவளுக்குள் ஒருவித அச்சம் வந்து பயமுறுத்தியது. இனி எதிர்காலத்தில் பார்வதியோட வாழ்க்கையை எப்படி கரை சேர்க்கப் போகிறோமோ என்ற கவலை அவளை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்தது. அதிலிருந்து மீள முடியாது நீண்ட நேரம் எந்த வேலையையும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தாள். பின்னர் ஏதோ ஞாபகம் வந்து மெல்ல வீட்டு வேலைக்குள் மூழ்கி போனாள். பார்வதி ஆபீஸ்க்குள் நுழைந்ததும் லெட்சரில் கையெழுத்து போட்டுவிட்டு அவள் சீட்டில் வந்தமர்ந்தாள். 3 நாட்களாக அவள் செய்ய வேண்டிய பணிகளை சக பணியாளர் சுரேந்தர் செய்து கொடுத்திருந்ததால் வழக்கமான பணிகள் மட்டுமே பாக்கியிருந்தன. அவளை கண்டதும் அங்கு பணிபுரியும் அனைவரும் ஒவ்வொருத்தராக வந்து அவரவர் பங்குக்கு விசாரித்தனர். இறுதியாக புவனா வந்தாள். என்னடி, எல்லாமே முடிஞ்சுதா? அம்மா எப்படி இருக்காங்க? முடிஞ்சுதடி, அம்மா நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில் சுரேந்தர் வந்தான். ஆள் நல்லா 6 அடி உயரத்தில், நல்ல சிகப்பான நிறத்தில், ஒரு சினிமா ஹீரோ போல இருந்தான். நல்ல நேர்த்தியான உடை அவனை நல்ல பழக்க வழக்கமுடையவனாக காட்டியது. பார்வதி, என்னால் முடிஞ்ச பணிகளை எல்லாம் முடிச்சிட்டேன். அவசரமான ஃபைல்கள் மட்டும் சார்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டேன். மீதியெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. டேக் கேர். ரொம்ப தேங்க்ஸ் சுரேந்தர். இட்ஸ் ஓகே பார்வதி என்று கூறிவிட்டு சிறு புன்னகையுடன் அவன் சீட்டை நோக்கி நகர்ந்தான். அதற்குள்ளாக அவளுடைய மேலதிகாரி வந்ததும் அவரவர் அவர்களின் வேலையை பார்க்க தொடங்கினர். இடையில் பார்வதியை மேலதிகாரி கூப்பிட்டு விசாரித்தார். மற்ற அனைவரும் பணிகளில் மூழ்கியிருந்தனர். மதியம் 1 மணி ஆகியிருந்தது. சுரேந்தர் அவள் அருகில் வந்தான். அவள் டேபிள் மீது ஒரு ஃபைலை வைத்தான். அவன் வைத்த ஃபைலை பார்த்து கொண்டே பார்வதி அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அந்த ஃபைலை திறந்தாள். அது ஒரு சுற்றறிக்கை ஃபைல். அதில் வருடா வருடம் செல்லும் உல்லாச பயணத்தை பற்றிய சுற்றறிக்கை இருந்தது. இன்னும் 1 வாரத்தில் 2 நாள் பயணமாக செல்வது என்றும் அதற்கடியில் எங்கெங்கும் பயணம் போகிறோம் என்பதையும் குறித்து வைத்த வேறொரு சீட்டும் இணைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த பயணத்துக்கு செல்பவர்களின் கையெழுத்தும் போடப்பட்டிருந்தது. அதை படித்து பார்த்த பார்வதி அப்படியே மடக்கி அவனிடமே திருப்பி தந்தாள். நான் இருக்கிற நிலைமையில டூர் எல்லாம் வர முடியும்னு தோணுதா சுரேந்தர்? அப்படி இல்லை, உன்னோட மனசுக்கும் ஒரு சேஞ்ச் வரும்ல, அதான். சாத்தியமே இல்லை சுரேந்தர். அம்மாவை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் மட்டும் எப்படி? அவளை இடைமறித்த சுரேந்தர், அம்மாவை விட்டுட்டு யார் வர சொன்னாங்க? அதில் 3ஆவதா ஒரு சீட் இருக்கு பாரு, அதையும் படி. அதற்குள்ளாக போனாவும் வந்தாள். ஆமாண்டி, இந்த தடவை டூரில் ஃபேமிலியையும் கூட்டிக்கலாம். அதற்கு உண்டான டிக்கெட் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா போதும். நீ அம்மாவையும் கூப்பிட்டுக்கலாம். என் கூட என் தம்பியும் வராண்டி. ஏய், அதெல்லாம் இப்போ வேணாண்டி. அம்மாவும் வரமாட்டாங்க. அம்மா வரலனா நானும் வர முடியாது, அதான். அதெல்லாம் அம்மா கிட்ட நாங்கள் பேசுகிறோம். நீ வந்தா அம்மாவும் வருவாங்க. அதோட அம்மாவுக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். சம்மதம் சொல்லுடி. ஏதேதோ காரணம் சொல்லி பார்த்தோம். அவர்கள் அனைவருமே வற்புறுத்தி பார்வதியை சம்மதிக்க வைத்தனர். பிறகு வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் அந்த சுற்றறிக்கையை பார்வதியின் கண்ணில் மீண்டும் படவே அதை பிரித்து எங்கெங்கே போகிறோம் என்று போடப்பட்ட சீட்டை படித்தாள். கேரளா என்று பெரிய எழுத்துக்களில் இருந்தது. அதன் கீழே கேரளாவில் எந்தெந்த ஊர்கள் என்பதையும் படித்தாள். அதில் பாலக்காடு, திருச்சூர், திருப்பனங்காடு, கஞ்சன்மலைக்காடு, குருவாயூர் என்று அநேக இடங்கள் கோவில்களாகவே இருந்தன. அலுவலக டைம் முடிந்ததும் புவனா அவளது ஸ்கூட்டியில் பார்வதியை ஏற்றிக்கொண்டாள். பின்னாலேயே சுரேந்தர் அவனுடைய வண்டியிலும் மற்றொரு ஸ்கூட்டி வண்டியில் அவர்களுடன் வேலை பார்க்கும் மூத்த அதிகாரியான கிரிஜா அம்மாவும் பார்வதியின் வீட்டிற்கு அவளுடைய அம்மாவிடம் சம்மதம் வாங்குவதற்காக புறப்பட்டனர். ஒரு அரை மணி நேர பயணத்தில் பார்வதியின் வீட்டை அடைந்தனர். வனிதாவும் அவர்கள் அனைவரையும் வரவேற்று எல்லோருக்கும் காஃபி கொடுத்தாள். அம்மா, நாங்கள் எல்லாம் வருடா வருடம் டூர் போவோம் இல்லையா? இந்த தடவை அந்த டூருக்கு நீங்களும் வரீங்களா? ஓகேவா என்று புவனா ஆரம்பித்தாள். அதற்கு மறுப்பு தெரிவித்த வனிதாவை மூத்த அதிகாரியான கிரிஜாமா அவளை சமாதானம் செய்து சம்மதிக்க வைத்தார்கள். ஒருவராக வனிதா சம்மதம் தெரிவித்ததும் அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றனர். இரவு வனிதாவும் பார்வதியும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர்.
பேச்சினிடையே வனிதா, அது சரிம்மா, நாம் எந்த ஊருக்கு போக போகிறோம்? கேரளாவுக்கு தாம்மா போகிறோம். அதுவும் நிறைய கோவிலுக்கு போகிறோம். அதாம்மா நானும் சரின்னு சொன்னேன். அப்படியாம்மா? சரிம்மா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இருவரும் கொஞ்ச நேரம் வேறு விஷயம் பேசிக்கொண்டிருந்து விட்டு உறங்க சென்றனர். விடியற் காலை நல்ல உறக்கத்திலிருந்த வனிதா பட்டின விழிப்பு வந்ததும் எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியை காணவில்லை. சரி, பாத்ரூம் போயிருப்பாள் என்று வனிதா காத்திருந்தாள். ஆனால் சிறிது நேரம் ஆன பின்பும் பார்வதி வரவில்லை. படுக்கையை விட்டு எழுந்து பக்கவாட்டில் இருந்த பாத்ரூமை பார்த்தாள். கதவு அடைத்திருந்தது. உள்ளே லைட் எரியவில்லை. இந்த பொண்ணு எங்கே போனா? தனக்குள் சொல்லிக்கொண்டே பெட்ரூமின் கதவுகளை திறந்து ஹாலுக்கு வந்தாள். வனிதா கடிகாரத்தை பார்க்க மணி 4 காட்டியது. இந்த நேரத்தில் இவ எங்கே போயிட்டா? வனிதா பதட்டத்துடன் சமையல் அறைக்குள் எட்டி பார்த்துவிட்டு அங்கேயும் காணாத போது மேலும் பதட்டமானாள். மீண்டும் பெட்ரூமை நோக்கி நகர்ந்தபொழுது இறந்து போன அவளின் அப்பாவின் ரூமுக்குள் லைட் எரிந்து கொண்டு இருந்தது. அதை பார்த்துவிட்டு, இந்த ரூமுக்குள்ள என்ன பண்றா இவ என்று கூறிக்கொண்டே அந்த ரூமிற்குள் நுழைவதற்கு முக்கால்வாசி அடித்திருந்த கதவை மெல்ல திறந்தாள். அங்கே பார்வதி இருந்த கோலத்தை கண்டதும் வனிதாவுக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கி போனது. அத்தியாயம் 9. 11ஆம் நூற்றாண்டு. திருப்பனையிடங்காடு. மேலே கட்டியிருந்த பாயை அவிழ்த்து திறந்தார். உள்ளே ஆவலுடன் எட்டி பார்த்தார் நாராயண நம்பூதிரி. அவரது கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது போல அதிர்ச்சியுடன் வண்டி நின்ற இடத்திலிருந்து சற்று அகல சென்று நின்று 2 கால்களையும் சேர்த்து வைத்துக்கொண்டு கண்களை மூடி வலது கையை உயர்த்தி நெஞ்சில் வைத்துக்கொண்டு வாயில் ஏதோ மந்திர உச்சாடனங்களை உச்சரித்தார். 5-6 கண் சிமிட்டும் நேரம் வரை நின்று உச்சரித்த அவரின் உடல் லேசாக நடுங்கியது. இன்னும் சற்று அகன்று நின்று ஏதோ யோசிக்கலானார். அவரை கண்ட அவரின் உதவியாளன், திருமேனி, என்ன ஆயிற்று? அவனது பேச்சை சட்டென கையை காட்டி நிறுத்தினார். பின் வண்டியை விட்டு விலகி யோசித்தபடியே மெதுவாக நடந்து வந்து அந்தனர் நின்ற இடத்திற்கு வந்ததும் நின்று அவரை ஒருமுறை திரும்பி பார்த்தார். அப்பொழுதும் அந்தனர் மெல்லிய புன்னகையுடன் இவரை பார்க்க நாராயண நம்பூதிரி சரால் என வேகமாக தனது பல்லக்கை நோக்கி நடந்தார். பின்னாலேயே நடந்த இளநாகனார், திருமேனி, என்னவாயிற்று? தாங்கள் எதுவுமே கூறாமல் செல்கிறீர்களே. பதிலேதும் கூறாது நாராயண நம்பூதிரி பல்லக்கில் ஏறி அமர பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கை தூக்கி கொண்டு நடக்கலாயினர். இளநாகரோ செய்வதறியாது திகைத்தவாறு, திருமேனி, திருமேனி என்று பலமுறை அழைத்தும் பல்லக்கு நிற்கவில்லை. இளநாகனார் திரும்பி வந்து அந்தனரிடம் சென்று, ஐயா, இங்கு என்ன நடக்கிறது என்று அடியனுக்கு துளியும் விளங்கவில்லை. தாங்கள் யார் என்று இன்னும் புரியாத புதிராக உள்ளது. அந்த வண்டியை காண சென்ற திருமேனியோ ஒன்றுமே கூறாது கோபமாக சென்று விட்டார். ஒன்றுமே புரியவில்லையே. இளநாகனாரே, ஒன்றும் கவலை கொள்ளாதீர். என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த திருப்பனையிடங்காட்டு தேவியே தீர்மானிப்பாள். நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் தாங்களே கூறிவிட்டால் அதன்படி நடக்கிறேன். இளநாகரே, என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் இந்த திருப்பனையிடங்காட்டின் நாட்டுக்கூட்ட தலைவர். தாங்கள் தான் தீர்மானங்களை கூற வேண்டும். முதலில் இந்த வண்டியில் உள்ள பொன்னும் பொருளையும் எங்கு பாதுகாப்பாக வைக்க வேண்டுமோ அங்கு வைக்க வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் மிகவும் களைத்து போயிருக்கின்றோம். சற்று ஓய்வெடுக்கிறோம் என்று கூறிவிட்டு சற்று தூரத்தில் உள்ள பழைய கோவில் அருகே இருந்த சிறிய மண்டபத்தை நோக்கி இருவரும் நடந்தனர். இளநாகனாரோ செய்வதறியாது திகைத்து போய் நின்றார். அதற்குள்ளாக அங்கு குழுமியிருந்த மக்கள் அனைவரும் அந்த வண்டியை பார்ப்பதற்கு வண்டியின் அருகே சென்றனர். வண்டிக்கு அருகில் சென்று அவிழ்ந்திருந்த பாய் சற்று விலகியிருந்தது. அதனால் வண்டியின் உள்ளே ஏதாவது தெரிகிறதா என்று எட்டி பார்த்தனர். வண்டிக்குள் பல மண்பானைகள் மட்டுமே காணப்பட்டது. இதற்குள்ளாக இளநாகனார் வந்து அனைவரையும் பார்த்து, முதலில் விலகி நிலுங்கள், அப்புறம் பார்க்கலாம். தலைமைச் சிற்பி தங்கப்பனை அழையுங்கள். அது கேட்டு தலைமை சிற்பி தங்கப்பன் வந்து நின்றார். ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும்? இளநாகனார் அங்கு குழுமியிருந்த மற்ற நாட்டுக்கூட்ட தலைவர்களையும் அழைத்தார். அனைவரிடத்திலும் கலந்து ஆலோசித்துவிட்டு மற்ற மக்கள் கேட்கும்படி உரக்க கூறினார். இந்த வண்டியில் இருக்கும் அனைத்து பொன்னும் பொருளும் இந்த திருப்பனையிடங்காட்டு தேவிக்கு சொந்தமானது. தற்பொழுது இதை பாதுகாக்கும் பணியை நமது முத்துவேலப்ப தச்சரிடம் ஒப்படைக்கிறோம். ஏனென்றால் மற்ற வீடுகளில் இத்தனை பொன்னும் பொருளையும் வைக்க தகுந்த இடமும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அத்தோடு நமது தச்சரை பற்றி இங்குள்ள அனைவரும் அறிந்த ஒன்று. அவருடைய குலதெய்வ கோவிலில்
இந்த பொன்னும் பொருளை வைப்பதற்கு உண்டான இடமும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு. அது மட்டுமில்லாமல் தச்சர் மந்திர தந்திர வித்தைகளையும் வாஸ்து சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவர். எனவே நாங்கள் ஒருமனதாக தீர்மானம் செய்து அவரது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். இளநாகனாரின் உரையை கேட்ட மக்கள் அங்கும் இங்கும் கலந்து பேசலாயினர். சிற்பி தங்கப்பன் ஏதோ கூறுவதற்கு வாயெடுக்க இளநாகனார் வேண்டாம் என்று சைகை காட்ட அமைதி காத்தார். முடிவில் மக்கள் அனைவருமே சம்மதம் தெரிவித்தனர். இந்த முடிவை அந்தணரிடமும் தெரிவித்தனர். அவரும் சம்மதம் தெரிவித்தார். அனைவரும் முத்துவேலப்பரின் இல்லம் நோக்கி வண்டியுடன் நடக்கலாயினர். திருப்படையிடங்காடு தேவியின் பழைய ஆலயத்திலிருந்து மேற்கு பகுதியில் அமைந்திருந்தது முத்துவேலப்பரின் குலதெய்வ கோவில். செல்லும் வழி நெடுகிலும் வறண்டு கிடந்த விவசாய நிலங்களை கடந்து தச்சர் முத்துவேலப்பரின் இல்லத்தை அடைந்தனர். அங்கு சென்றதும் முத்துவேலப்பரும் அவரது 2 மகன்களாகிய சங்கரனும் கொச்சி நாராயணனும் அவர்களை வரவேற்றனர். முத்துவேலப்பரும் அந்த பொன்னையும் பொருளையும் பாதுகாக்கும் பணியை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவரும் அவரது மகன்களும் அந்த புதையிலிருந்து ஒரு குண்டுமணி கூட தொடமாட்டோம் என்று அவர்களது குலதெய்வம் முத்தப்பன் மீது சத்தியம் செய்தனர். அதன் பிறகு முறைப்படி வண்டியிலுள்ள அனைத்து மண்பானைகளையும் கீழே இறக்கி அதை எடுத்துக்கொண்டு அவரின் குலதெய்வம் முத்தப்பின் கோவிலின் வாயிலின் வழியாக நுழைந்தனர். அங்கு நடுவில் இருந்த கோவிலகம் பெரியதாக இருந்தது. அதன் இடதுபுறம் ஒன்றும் வலதுபுறம் ஒன்றும் மொத்தம் 3 கோவிலகங்கள் அமைந்திருந்தன. இடதுபுறம் அமைந்திருந்த கோவிலகத்தில் கணபதி சிலையும் நடுவில் முத்தப்பன் சாமியும், இடதுபுறம் இருந்ததில் ஆஞ்சநேயர் சிலையும் இருந்தது. அது மட்டுமன்றி வேறு ஒரு விசாலமான ஒரு தனி அறையும் இருந்தன. அங்கு சாமிக்கு உபயோகப்படுத்தும் இதர பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த அறையின் நடுவில் சிறியதாய் ஒரு கோவிலகம் இருந்தது. அது திருப்பணையிடங்காட்டு தேவி குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது என்று முத்துவேலப்பர் கூறினார். ஆனால் அதற்குள் எந்த ஒரு சிலையும் இல்லை. அந்த கோவிலுக்குள் இடதுபுறம் ஒரு சிறிய மேடை எழுப்பப்பட்டு அதன் மீது சப்த கன்னியருக்கு உண்டான 7 கற்கள் நிறுவப்பட்டிருந்தன. மிக மிக உன்னிப்பாக கவனித்தால் மட்டுமே அது அங்கிருப்பது தெரியும். அதோடு மட்டுமில்லாமல் அந்த 7 கற்களும் ஒவ்வொரு நிறத்தில் இருந்தன. கொண்டு வந்த பொன்னும் பொருளும் அடங்கிய மண்பானைகளை அந்த அறைக்குள் வைத்தனர். எல்லா பணிகளும் முடிந்த பின்னர் வாயிலை அடைக்கும் முன் பானையின் மேல் பகுதியில் எங்கிருந்தோ திடீரென தோன்றிய 2 பெரிய நாகங்கள் சீறின. அதை கண்டதும் அங்கு குழுமியிருந்த அனைவரும் பயந்து போய் சட்டென சிதறி ஓடினார்கள். உடனே முத்துவேலப்பர், யாரும் பயப்படாதீர்கள், இந்த 2 நாகங்களும் இந்த பொன்னும் பொருளையும் முன்பே பாதுகாத்து வந்தவை. அது நம்மை தீண்டாது. அது மட்டுமல்ல, இவை 2ம் இத்தனை நேரமும் இந்த வண்டிக்குள் தான் இருந்திருக்கின்றன. அந்த திருமேனி நாராயணன் இதை கண்டுதான் பயந்து வண்டியை தொடாமல் பின்வாங்கி சென்றிருக்கிறார். அதன் பின்னர் அந்த அறை பூட்டப்பட்டது. இன்று ராகவன் குடும்பத்தினர் அனைவரும் வெகு நேரம் புதையலை பற்றி பேசியிருந்துவிட்டு லேட்டாக படுக்க சென்றனர். பூர்ணிதாவும் அவளது அம்மா ராதாவும் சேர்ந்து அவர்கள் வீட்டு அடுக்கலையை சுத்தம் செய்து நிலவிளக்கு ஒன்றை வைத்து தீபம் ஏற்றினர். அதன் பிறகு இருவரும் சென்று வழக்கம் போல் ஹாலில் படுத்து உறங்க சென்றனர். அதற்கு முன்னரே ஹாலின் வலதுபுறம் இருந்த அறையில் பூஜாவும், ஹாலின் வெளியே சிட் அவுட்டில் இருந்த சோஃபாவில் ராகவனும், அதனை ஒட்டி வலதுபுறம் அறையில் திலீபனும் உறங்க சென்றனர். இரவு 12 மணிக்கு மேல் அடுக்கலை அறையிலிருந்து ஏதோ காலடி ஓசை கேட்டு கண் விழித்த பூர்ணிதா அவளது அம்மா ராதாவை எழுப்பினாள். ஆனால் ராதா நல்லா அயர்ந்து உறங்கி கொண்டிருக்க, சரி அம்மா பாவம் நல்லா தூங்குறாங்க, நாமளே உள்ளே என்ன சத்தம்னு பார்க்கலாம் என்று எழுந்து அடுக்கலை வாசல் கதவருகே சென்றதும் சத்தம் நின்று போயிருந்தது. இப்போ சத்தம் கேட்கலையே, சரி நமக்கு அப்படி தோணியிருக்கும் என்று சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் ராதாவின் அருகில் சென்று படுத்து கண்களை மூடினாள். மீண்டும் அந்த சத்தம் கேட்டது. இம்முறை பூர்ணிதாவிற்கு சற்று வியர்த்து கொட்டியது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு படுத்தபடியே அந்த சத்தம் எதனுடையது என்று காதுகளை கூர்மையாக்கி உன்னிப்பாக கேட்டாள். அந்த சத்தம் யாரோ ஒருவர் காலில் சதங்கையிட்டு கொண்டு நடப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. பூர்ணிதா மெதுவாக எந்த ஒரு ஓசையும் எழுப்பாமல் எழுந்து அடுக்கலைக்கு அருகில் சென்று மீண்டும் உன்னிப்பாக கவனித்தாள். அப்பவும் அந்த சதங்கையின் ஒலி கேட்டது. உடனே பட்டென அடுக்கலையின் கதவுகளை திறந்து உள்ளே போனாள். அங்கு அவள் சென்றதும் லேசாக கண்கள் இருட்ட தலை சுற்றி கீழே விழப்போனவளை யாரோ தாங்கி பிடிக்க, அந்த மயக்க நிலையிலும் அவளை யார் தாங்கி பிடிப்பது என்று கவனிக்க அவள் அதிர்ச்சியுடன் அப்படியே மயங்கி அந்த உருவத்தின் மீதே சாய்ந்தாள். சிறிது நேரம் கழித்து கண் விழிக்க அவள் தற்பொழுது இருந்த இடம் வேறு இடமாக இருந்தது. ஆனால் அவளுக்கு அந்த இடம் பழகிய இடம் போலவே தென்பட்டது. ஆனாலும் இருட்டாக இருந்த காரணத்தால்
எந்த இடம் என்று யூகிக்க முடியாமல் தடுமாறியபடி மெல்ல எழுந்து நின்றாள். எழுந்து நின்றவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் முன்பு பார்த்த அதே உருவம். அந்த உருவத்தை பார்த்த பூர்ணிதா பயப்படத் தொடங்கினாள். பயப்படாத, நான் உனக்கு வழிகாட்டவே வந்திருக்கிறேன். பேசிய பெண்ணின் குரலில் ஒரு தெய்வீக தன்மை ஒலித்தது. பூர்ணிதா அப்பெண்ணை முழுவதுமாக பார்த்தாள். அந்த பெண் கருப்பு நிறத்துடன் இருந்தாலும் நிலவைப் போல ஒளி வீசும் மலர்ந்த முகத்துடன் கரும்பச்சை நிறத்தில் புடவை உடுத்தியிருந்தாள். விருத்தியிட்ட நெடுங்கூந்தலுடன் அகல நெற்றியில் வட்ட குங்கும பொட்டியிட்டிருந்தாள். கைகளில் பொன் வளையல்களும் போட்டு காணும் பொழுதே ஒரு தெய்வீக பெண் போல இருந்தாள். பூர்ணிதா அந்த பெண்ணை பார்த்து மிக மிக ஆச்சரியத்துடனும் பயத்துடனும், நீங்க யாரு? நான் எப்படி இங்கே வந்தேன்? இந்த இடம் உனக்கு தெரிந்த இடம்தான். நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க யாரு? நான் உன்னோட தோழின்னு நினச்சிக்கோ. இல்லை, என் தோழிங்க யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. சரி, எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. இதுவும் உன்னோட வீடு தான். இல்லை, இது என் வீடா? இல்லை இல்லை, நான் போகிறேன் என்று கூறியவாறே பூர்ணிதா வாசலை நோக்கி நடந்தாள். நில்லு, உங்கள் வீட்டுக்கு குறி சொல்ல வந்தவ நான் தான். என்ன என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவங்க வயசானவங்களா இருந்தாங்களே. நான் அப்படிதான் வந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் புதையல் இருக்கா? புதையல் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த புதையலுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் இல்லைன்றதான் உண்மை. அப்போ புதையல் எங்களுக்கு கிடைக்காதா? கிடைச்சாலும் அது அந்த புதையலுக்கு சொந்தக்காரங்க கிட்ட போய் சேர்ந்துடும். அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா? பூர்ணிதா, அதுக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்க. நீ சொல்கிற புதையல் ஒரு காலத்தில் உன்னோட முன்னோர்கள் தான் பாதுகாத்து வந்தாங்க. அதோடு எக்காரணத்தை கொண்டும் அந்த புதையலில் ஒரு பைசா கூட நாங்கள் தொடமாட்டோம்னு சத்தியம் செய்திருக்காங்க. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். தன்னோட பேரை தெரிந்து வைத்திருக்கிறார்களே என்று ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணையே பார்க்க அந்த பெண் மேலும் பேசலானாள். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டு அடுக்கலையில் இருப்பது புதையல் இல்லை. அப்போ குறி சொல்கிறவங்க சொன்னது? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். அப்படி சொன்னதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் வீட்டு அடுக்கலையில் இருப்பது புதையல் அல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு சாவி. என்னது, சாவியா? அப்போ அங்கே புதையல் இல்லையா? இல்லை, அங்கே இருக்கும் வலதுபுற மண் அடுப்பில் ஒரு 6 அடி தோண்டினால் ஒரு செப்பு தகடு கிடைக்கும். அதில் தான் புதையலை பற்றின ரகசியங்கள் எழுதியிருக்கும். அதோடு இப்போ அது உங்கள் கைகளுக்கு கிடைக்காது. அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுதைக்கு நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப கவனமாக கேளு. அதாவது இந்த ரகசியம் பல தலைமுறைகளாக பாதுகாக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு 1 மண்டல வருடத்திற்கு, அதாவது 48 ஆண்டுக்கு ஒரு முறை புதையல் இருக்கும் இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு இடம் மாறும். அப்பொழுது அது வெளிப்படும் பொழுது அதை அடையணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சுலபமாக அடைய முடியும். இது ஒவ்வொரு முறையும் இடம் மாறும் பொழுது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும்னு நிறைய துர்மந்திரவாதிகள் மற்றும் சில போலி சித்தர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த வருடம் இடம் மாறும் வருடம். அதனால் இதை பாதுகாப்பா வேற இடத்துக்கு மாற்றும் பொழுது அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் குடும்பத்துக்கு இருக்கு. அதுவும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா தான் மூத்த மகன். அதனால அந்த பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அது மட்டுமல்ல, உன் கையால் மட்டும்தான் அந்த செப்பு தகடு வெளியே எடுக்க முடியும். பூர்ணிதா மிக ஆச்சரியத்துடனும் மிக கவனத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி, இதையெல்லாம் சொல்றீங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதற்கு அந்த பெண் மெலிதாய் ஒரு புன்னகையுடன், நான் சொல்கிறத கவனமாக கேளு. நாளைக்கு நீ உங்கள் தரவாட்டு அம்பலத்துக்கு போய் உன்னிப்பாக கவனி. அப்போ நீயே தெரிஞ்சுக்குவ நான் யாருன்னு. பூர்ணிதா குழப்பத்துடன் நின்றிருக்க அந்த பெண் மறுபடியும், அப்புறம் இன்னொரு விஷயம், இது இப்பொழுதைக்கு உனக்கு மட்டும் தெரிந்தவையாக இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது நானே சொல்வேன். அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரி, இது எந்த இடம்? நான் வீட்டுக்கு எப்படி போகிறது? கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவளுக்கு லேசாக தலை சுற்றியது போல் இருந்தது. கண் விழித்து பார்க்கையில் அவளது அம்மாவின் அருகில் படுத்திருந்தாள். சட்டென எழுந்து உட்கார்ந்தாள். நடந்ததெல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. அவளுக்கு எதற்கும் காலையில் எழுந்ததும் தரவாட்டு அம்பலத்துக்கு போய் பார்ப்போம் என்று யோசித்து கொண்டே மெல்ல கண்ணயர்ந்தாள். விடியற் காலை நேரத்துடனே எழுந்தாள். குளியல் அறைக்கு சென்று காலை கடனை முடித்து குளித்து வேக வேகமாய் தன் அம்மாவிடம் தரவாட்டு அம்பலத்துக்கு போய் வருவதாக கூறிவிட்டு அங்கு சென்றாள். இவளது வீடு இருந்த இடத்திற்கு முன்னாலேயே இருந்தது தரவாட்டு அம்பலம். புதிதாக கட்டப்பட்டு இருந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும்
முதலில் சீமாறு கொண்டு வாசலை சுத்தம் செய்தாள். இவள் சுத்தம் செய்வதைக் கண்டதும் அவளது சிறிய சித்தப்பா விஸ்வநாதன் கோவிலின் சாவியை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனார். அவரது வீடு தரவாட்டு அம்பலத்தை ஒட்டியே இருந்தது. அவளது தாத்தா இறந்த பிறகு அந்த கோவிலை பராமரித்து வருவது அவளது சிறிய சித்தப்பா விஸ்வநாதன் தான். அவள் ஒவ்வொரு கோவிலகங்களையும் திறந்து சுத்தம் செய்தாள். கடைசியாக அங்கு தனியாக இருந்த விசாலமான அறையையும் திறந்தாள். அந்த அறை பெரியதாக இருந்தாலும் அங்கு சாமிக்கு தேவைப்படும் விளக்கு போன்றவைகளே இருந்தன. வேறு ஒன்றுமே இல்லை. சற்று விசாலமான அறை என்பதால் சுத்தம் செய்வதற்கு சற்று கூடுதல் நேரம் தேவைப்பட்டது. அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்தவுடன் கையோடு கொண்டு வந்திருந்த நல்லெண்ணெயை அனைத்து விளக்குகளுக்கும் ஊற்றி தீபம் ஏற்றினாள். ஒவ்வொரு கோவிலுக்குள்ளும் மிக கவனமாக பார்த்து கொண்டே வந்தாள். அவளுக்கு எதுவுமே புலப்படவில்லை. தான் யார் என்பது இங்கு கவனித்தால் தெரியும் என்று நேற்று இரவு அந்த பெண் சொன்னாங்களே, ஆனால் ஒன்றுமே புலப்படவில்லையே என்று கடைசியாக இருந்த அந்த விசாலமான அறைக்குள் அமைந்திருந்த திருப்பனங்காட்டு தேவி கூடியிருக்கும் சிறிய கோவிலுக்குள் சென்று தீபம் ஏற்றினாள். அங்கு திருப்பனங்காட்டு தேவியின் படம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கும் அவள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தாள். அப்பொழுதும் ஒன்றும் புலப்படவில்லை அவளது கண்களுக்கு. சே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன செய்யலாம் என்று புலம்பிக் கொண்டே திரும்பினாள். அப்பொழுது திடீரென்று ஞாபகம் வந்தவளாய் திருப்பனங்காட்டு தேவி கூடியிருக்கும் கோவிலின் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிவிட்டு எண்ணெய் பாட்டிலை அங்கே வைத்திருந்தாள். அதை திருப்பி எடுக்கும் பொழுது அங்கு சிறிய மேடையிலிருந்த சப்த கன்னியர்களின் கற்களை கவனிக்க பட்டென அவள் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. அங்கு வரிசையாக நிறுவப்பட்டிருந்த 7 நிறம் கொண்ட சப்த கன்னியர் சிலைகள் என்று அழைக்கப்பட்ட அவற்றில் 5வதாக காணப்படும் கரிய நிறக்கல் காணாமல் போயிருந்தது. உடனே பூர்ணிதா தன் நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு பின்வாங்கினாள். அவளது சித்தப்பா ஒருமுறை இவளிடம் கூறியதை ஞாபகப்படுத்தி பார்த்தாள். அது சப்த கன்னியருள் 5வதாக இருக்கும் கரிய கல்தான் வராகி. வராகமூர்த்தியின் அம்சமாக அவரை போலவே தோன்றியவள் இந்த கன்னி. சிவன், விஷ்ணு, சக்தி ஆகியோரின் அம்சமாக இருப்பதால் பெரும் வலிமை கொண்ட இந்த தேவி எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்பவள். வராகியை வணங்குபவர்களுக்கு துன்பமே வராது என்று அவர் கூறியது அவளது ஞாபகத்துக்குள் வந்து போனது. அத்தியாயம் 10. திருப்பனையிடங்காடு. பண்டைய காலத்தில் வடக்குப்புற பகுதியில் வசித்து வந்தவர்கள் அந்தணர்களே அதிகம் இருந்தனர். புதையல் கிடைத்து ஒரு 5-6 நாட்களில் தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. ஆலயம் கட்டும் முதற் பணியான கடைக்கால், அதாவது அஸ்திவாரம் போட தோண்ட துவங்கியிருந்தனர். அந்தணர்கள் அதிகம் வசிக்கும் வடக்குப்புறம் பகுதியில் பண்டைய பாம்புக்காவு பகுதியிலேயே புதிய ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் மக்களிடையே அறிவிக்கப்பெற்று அனைத்து பெரியோர்களின் சம்மதப்படியே துவங்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் தெற்குப்புற மக்களாகிய குலங்கரை நாயன்மார் சில பேர் கூடி இளநாகனாரை சந்திக்க வந்தனர். அவர்களில் ஒரு நடுத்தர வயதினர் வந்து இளநாகனாரிடம் ஏதோ கூற, அதை கேட்ட இளநாகனார் ஒரு சிறிய அதிர்ச்சியில் அங்கு வந்திருந்த மக்களிடம் பேசத் துவங்கினார். அனைவரும் நன்றாக கேளுங்கள். உங்களிடையே ஆலயப்பணி துவங்கும் முன்பே பாம்புக்காவு பகுதியில்தான் ஆலயம் கட்ட தீர்மானித்துள்ளோம் என்பதை அறிவித்து உங்கள் அனைவரின் சம்மதம் பேரில்தான் கடைக்கால் தோண்டத் தொடங்கினோம். இப்பொழுது வந்து ஏதேதோ காரணத்தை கூறினால் நான் என்ன என்று கூறுவது என்று தெரியவில்லை. அவர் கூறி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த தெற்குப்புற பகுதி மக்களாகிய குலங்கரை நாயன்மார் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணங்களை கூறினர். சற்று இரைச்சல் ஏற்பட்டது. அதற்கு தகுந்தாற்போல் வடக்குப்புறம் பகுதி மக்களாகிய அந்தணர்களும் கூடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனே இளநாகனார், ஐயா நிறுத்துங்கள். ஆளாளுக்கு ஏதாவது பேசினால் பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையப் போவதில்லை. யாரேனும் ஒருவர் முன் வந்து கூறுவதை தெளிவுபடுத்தி கூறினால் நல்லது என்று கூறவும் அங்கு கேட்ட சலசலப்பு சற்று குறைந்தது. உடனே தெற்குப்புற பகுதி மக்களிடமிருந்து ஒருவர் எழுந்து பேசலானார். ஐயா, நான் கண்ணப்பன். எங்கள் அனைவருக்கும் தேவிக்கு புதிதாக ஆலயம் கட்டுவதில் எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில், அதுவும் குறிப்பாக பாம்புக்காவு பகுதியில் ஆலயம் கட்டுவதற்கு எங்களுக்கு துளியும் சம்மதமில்லை. சரி, அதனை முன்கூட்டியே தெரிவித்திருக்கலாமே. இப்பொழுது கடைக்கால் பணி துவங்கிய பிறகு வந்து கூறினால் என்ன செய்வது? கடைக்கால் இன்னும் தோண்ட ஆரம்பிக்கவில்லையே. கூடி நின்றவர்களில் யாரோ ஒருவர் குரல் கொடுத்ததும் மீண்டும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை மீண்டும் அடக்கிய இளநாகனார், மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். ஐயா கண்ணப்பன், தாங்களே கூறுங்கள். இங்கு ஆலயம் கட்டுவதற்கு ஏன் நீங்கள் தடை செய்கிறீர்கள்? அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துங்கள். அதற்கு கண்ணப்பன், ஐயா, இங்கு ஆலயம் கட்டுவதற்கு இந்த திருப்பனையிடங்காட்டு தேவிக்கே சம்மதமில்லை என்பதை
தாங்கள் அறிவீர்களா? அங்கு குழுமியிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கண்ணப்பன் மேலும் பேசலானார். ஆம், நாங்கள் கூறுவது உண்மைதான். தாங்கள் அறியாத ஒன்றை நாங்கள் குறிப்பிடவில்லை. தேவியின் ஐதீகம் பற்றி தாங்கள் அறிவீர்கள் தானே? அறிவேன், ஆனால் இடைமறித்த கண்ணப்பன், ஐயா, நான் முழுவதையும் கூறிவிடுகிறேன். அதாவது, ஐதீகப்படி தேவி ஒரு சாதாரண பெண்ணின் வடிவத்தில் இவ்விடம் வந்ததாகவும், இவ்விடம் வந்து சேர்ந்ததும் தேவி மிகவும் சோர்வுற்று இவ்விடம் குடியிருந்த ஒரு அந்தன பெண்ணிடம் தண்ணீர் கேட்டதாகவும், அதற்கு அந்த அந்தன பெண்ணோ தாங்கள் யார் எவரென்று அறியாது, எங்கள் குல வழக்கப்படி அந்நியர்களுக்கு எங்கள் கை கொண்டு எதுவும் தரக்கூடாது என்று விரட்டியதாகவும், மேலும் அங்கு வசித்து வந்த அந்தணர்கள் சிலரோ சிறிது தூரம் சென்றால் ஒரு பனைமரம் தென்படும், அதனடியில் ஒரு பெண் இருப்பாள் என்றும், அவள் தங்கள் தாகத்தையும் பசியையும் போக்குவாள் என்று போலியாகவும் கேலியாகவும் கூறியதாகவும், அதற்கு பெண்ணின் வடிவத்திலிருந்த தேவி வருந்தி தெற்குப்புறம் நோக்கி நகர்ந்த பொழுது அங்கு சென்று கொண்டிருந்த எங்கள் குலக்கரை நாயன்மார்களில் ஒருவர் தன்னிடமிருந்த தண்ணீரை குடிக்க கொடுத்து தேவியின் தாகம் தீர்த்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதற்கு இளநாகனார், சரி, தாங்கள் கூறியது அனைத்தும் உண்மையே. ஆனால் இதில் நீங்கள் கூறிய கருத்து இடம்பெறவில்லையே. இடம்பெற்றுள்ளது. எப்படி என்றால், தேவியின் தாகத்தை தீர்க்காமல் தங்களது குலத்தின் ஆச்சாரங்களை மட்டுமே உயர்த்தி கூறிய காரணத்தால் இந்த இடம் இப்பொழுதும் பஞ்சத்தீயை கொண்டுள்ளது. ஆனால் தாகம் தீர்க்க எங்கள் நாயன்மார்கள் ஒருவர் உதவியதால் எங்கள் பகுதி இந்த பஞ்சத்திலிருந்து சற்றே உயர்ந்துதான் காணப்படுகிறது. எனவே இங்கு ஆலயம் எழுப்பினாலும் மேலும் பஞ்சமே நிலவும். ஆனால் நாங்கள் கூறியபடி, அதுவும் தேவியின் விருப்பப்படி எங்கள் பகுதியில் ஆலயம் எழுப்பினால் தேவியின் மனமும் குளிரும், இந்த பகுதியும் பஞ்சத்திலிருந்து விடுபடும் என்பது எங்கள் கருத்து. இவ்வாறு அவர் கூறியதும் வடக்குப்புற மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் முன்பு இருந்ததைப் போல அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அதாவது, இந்த பாம்புக்காவு என்பது ஊரிலிருந்து சற்று ஒதுக்குப்புறமாகவும் மேலும் அடர்ந்த வனத்திற்கு செல்லும் பாதையாகவும் இருந்தது. மேலும் பாம்புகள் சரளமாக வந்து போகக்கூடிய இடமும் கூட. எனவே தெற்கு புறத்தில் ஆலயம் கட்டினால் ஆலயம் ஊருக்குள் அமைய பெற்றுவிடும். மேலும் வழிபாடுகள் செய்வதற்கு அனைவருமே பயமில்லாமல் செல்லலாம் என்று நினைத்து ஆலயத்தை தெற்கு புறத்தில் கட்டுவதே சாலச் சிறந்தது என்று அந்தணர்களில் ஒரு சிலர் மட்டும் நினைத்தனர். சில பேர் இளநாகனாரிடம் இதை கூறவும் செய்தனர். இளநாகனார் யோசிக்கத் தொடங்கினார். ஆனால் அந்தணர்கள் சில பேர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் சில பேர் நாராயணன் நம்பூதிரிக்கு அடிப்பணியும் ஆட்களாய் இருந்தனர். அதனால் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஆலயம் தங்களது பகுதியிலிருந்து கைவிட்டு போகக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தனர். இளநாகனாரும் எவ்வளவோ எடுத்து கூறியும் இரு சாராரும் ஒப்புக்கொள்ள மறுத்தனர். இதற்கிடையில் மேற்கு பாடத்தின் பகுதியிலிருந்து முத்துவேலப்பர் தச்சரும் அவரது இரு மகன்களும் வந்து சேர்ந்தனர். முத்துவேலப்பர் தச்சர் இளநாகர் அருகில் சென்று அவரது காதில் ஏதோ கூறியதும் இளநாகனார் முகம் சற்று மாறியது. இன்று கஞ்சன்மலை ஆசிரமத்தில் சிவா நேரத்திலேயே எழுந்து குளித்து முடித்து யோக பயிற்சியில் கலந்து கொள்ள தயாராகி கொண்டிருந்தான். அதற்கேற்றவாறு ஆடையை உடுத்தி கொண்டு தனது பையிலிருந்து ஒரு டப்பாவை எடுத்து அதிலிருந்து திருநீரை தனது ஆட்காட்டி விரலால் எடுத்து இடப்போனவன் சற்றென்று மனதில் ஏதோ தோன்ற சற்றென்று திரும்பி பார்த்தான். அவன் இருந்த அறைக்குள் தான் மட்டுமின்றி வேறு யாரோ ஒருவரும் அங்கு இருப்பதாக உணர்ந்தான். உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் அவன் கண்கள் யாருமே அங்கு இல்லை என்று காட்டவே தனக்கு தோன்றியது வெறும் பிரமையாக இருக்கலாம் என்று நினைத்தபடி மீண்டும் திருநீரை நெற்றியில் இட்டு கொண்டான். மறுநொடி மீண்டும் பின்னால் யாரோ நிற்பது போல தோன்றவே சற்றென திரும்ப அங்கு கௌதமர் நின்றிருந்தார். ஐயா, நீங்களா என்று கேள்விக்குறியுடன் பார்த்தான். ஏன் சிவா, நான் இங்கு வரக்கூடாது என்று நினைப்பாய் போலிருக்கிறதே. ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அதுவும் இந்த இடம் தங்களது ஆசிரமம். நீங்கள் இங்கே எங்கு வேண்டுமானாலும் வரலாம் போலாம். அது இருக்கட்டும் சிவா, இப்போ நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? திருநீரை எனது நெற்றியில் இட்டேன். அதை நான் பார்த்துவிட்டு தான் கேட்கிறேன். எந்த விரலால் திருநீரை நெற்றியில் இட்டு கொண்டாய்? தனது வலது கையின் ஆட்காட்டி விரலை காண்பித்து இந்த விரலில் தொட்டி எடுத்து இட்டுக்கொண்டேன் என்று கூறினான். இது சரியா சிவா? யோசனை செய்த சிவா, தவறுதான் ஐயா, என்றாலும் பட்டென இந்த விரல் தான் வருகிறது, அதனால தான். அந்த அறையை விட்டு வெளியே வந்து யோக பயிற்சிகளை செய்யும் கூடத்தை நோக்கி நடந்த கௌதமர் வாத்தியாரோடு சிவாவும் நடக்க கௌதமர் பேசலானார். சிவா, மோதிர விரலில்தான் திருநீரோ குங்குமத்தையோ இட வேண்டும்.
அதை நீ அறிவாய்த்தானே? தெரியும் ஐயா. ஆனால் சிவா, மோதிர விரலால் சில பகுதிகளை தொடுவதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து நாடிகளும் செயல்படுத்தப்படுகின்றன. நாம் விபூதியையோ குங்குமத்தையோ மோதிர விரலின் மூலம் எடுக்கும் பொழுது நமது கர்ம வினைகள் கரைந்து போகின்றன. ஐயா, சற்று விளக்கமாக சொன்னால் நானும் புரிந்து கொள்ள முடியும். சொல்கிறேன் சிவா. அதாவது, நமது கர்ம வினைகளை போக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நாம் நம்மை அறியாமல் புனிதமான ஒன்றை தொட்டுவிட்டோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தன்மை மோதிர விரலின் வழியே செயல்பட்டு ஓரளவு கர்ம வினைகளை கரைத்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு தன் மோதிர விரல் மீது ஆளுமை இருந்தால் விதியை கூட மாற்றி எழுதிவிட முடியும் என்பதை அறிவாயா? சொன்னால் மேலும் அறிந்து கொள்வேன். சிவா, இது முற்றிலும் அறிவியலை அடிப்படையாக கொண்டது. நமது விரல் 3 விதமான கோடுகளால் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமது மோதிர விரலின் மேல் பகுதி பல பிறவிகளின் அனுபவங்களை கொண்டுள்ளது. எல்லாமே இதில் அடக்கம். அதாவது, நம்முடைய மோதிர விரலை ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் போல நாம் பயன்படுத்தி தெரிந்து கொண்டால் பல பிறவிகளை வரிசையாக பார்த்து கொண்டே வர முடியும். ஆனால் நமது மோதிர விரலின் மீது நமது ஆளுமையை செலுத்த நிறைய கற்றுக்கொள்ளல் அவசியம். அதோடு நமது மோதிர விரலின் 2ஆம் பகுதி நம்முடைய பிராப்தத்தை பற்றிய விரிவான தகவல்களை கொண்டுள்ளது. மோதிர விரலின் 3ஆம் பகுதி நமது எதிர்காலத்தை கூட கணிக்க முடியும், தெரியுமா? என்ன, எதிர்காலத்தை கூட கணிக்க முடியுமா? ஆமா சிவா. நமது மோதிர விரலின் துணை கொண்டு, அதாவது அந்த விரலின் மீது நமது ஆளுமையை செலுத்த கற்றுக்கொண்டால் கடந்த காலத்தின் கர்ம வினைகளையும் தற்போதைய பிராப்தத்தின் வெளிப்பாடுகளையும் கணிக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய பயிற்சிகள் தேவை. ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு பழைய பிறவிகளை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தால் அந்த மனிதனுடைய உண்மையான ஆன்மீக லட்சியம் தடைப்படும். எனவே நாம் நம்மால் முடிந்த நல்ல செயல்களை செய்து கொண்டே இருந்தால் போதும் நம்முடைய பிறவி நோக்கத்தை அடைய முடியும். அவர் கூறிய அனைத்தையும் கேட்ட சிவா அவர் மீது மேலும் நல்ல மதிப்பை வைக்கத் தொடங்கினான். யோக பயிற்சிகள், தியானம் அனைத்தும் முடிந்து காலை உணவை சாப்பிட்டுவிட்டு ஆசிரமத்துக்கு வெளியே உலாவப் போனான் சிவா. அவன் வெளியேறிய பின் அவனது அறைக்குள் ஒரு அடையாளம் தெரியாத ஒருவன் உள்ளே நுழைந்தான். சிவாவின் மூட்டை முடிச்சுகளை அவிழ்த்து ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்ய தொடங்கினான். எதேச்சையாக அவனது கைகளில் திருநீறு டப்பா கிடைத்தது. அதை கண்டவுடன் அதை தொட்டு எடுத்தான். எடுத்ததும் வேகமாக கைகளை உதறி டப்பாவை கீழே போட்டுவிட்டான். ஆ, என்ன இது இப்படி சுடுகிறதே என்று தனக்குள்ளாகவே பேசிவிட்டு மேலும் சிவாவின் பெட்டிகளை குடைய ஆரம்பித்தான். தேடி தேடி பார்த்து அவன் தேடி வந்தது அவனுக்கு கிடைக்கவில்லை என்றதும் வந்த சுவடை அறியாமல் மெல்ல வெளியேறினான். போகும்பொழுது அந்த திருநீறு டப்பாவை எடுத்த இடத்தில் வைத்து விடலாம் என்று யோசித்தவன், அதன் சூட்டை நினைத்தவன் அந்த நினைப்பை மாற்றினான். வெளியே வந்த சிவா கஞ்சன் மலையை சுற்றி கொண்டு முதலில் தான் வந்த ஆலமரத்தின் அடியில் இருந்த சப்த கன்னிமார்கள் கோவிலுக்கு அருகில் வந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆனால் அங்கு ஆள் அரவமின்றி இருந்தது. சிவா தனது கைகளில் கடிகாரத்தை பார்க்க அது 11 மணியே காட்டியது. 11 மணிக்கு இங்கே யாரும் இல்லையே என்று நினைத்து கொண்டே ஆலமரத்துக்கு இடதுபுறம் திரும்பிய பாதையில் மேலும் நடக்கத் தொடங்கினான். அந்த இடத்தை கடந்ததும் அவனுக்குள் இருந்த ஒரு உள்ளுணர்வு வேலை செய்ய தொடங்கியது. தன்னை யாரோ பின்தொடர்வது போல தோன்றியது. ஆனாலும் அதை பற்றி எதையும் வெளிப்படுத்தாமல் தொடர்ந்து நடக்கலானான். கஞ்சன் மலையின் மற்றொரு பாகத்தில் உள்ள படிக்கட்டுகளை அடைந்தான். அங்கு ஒரு சிறிய கிராமம் இருப்பதை சிவா முன்பே அறிவான். ஆனால் முன்பு இருந்ததைப் போல அல்லாது கோவிலுக்கு அருகில் சில தற்காலிக கடைகள் முளைத்திருந்தன. கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் கணிசமான கூட்டமும் இருந்தது. அன்று விசாரித்து அறிந்து கொண்ட அதே கடைக்காரரிடம், ஐயா, இன்று இந்த கோவிலில் என்ன விசேஷம்? நல்லதொரு கூட்டம் இருக்கிறதே என்று கேட்டான். அட வாங்க தம்பி, அன்னைக்கு கௌதம வாத்தியார் ஆசிரமத்திற்கு வழிகேட்டு வந்த தம்பி தானே நீங்க? இன்னைக்கு பிரதோஷம் தம்பி, அதனால தான் கோவில் கூட்டமாக இருக்கு. ஓ அப்படியா? உங்க பேர் என்ன தம்பி? சிவா. அப்படியா தம்பி, நல்லவரா தெரியுறீங்க. அப்படிங்களா ஐயா, ரொம்ப நன்றி. ஆமாங்க ஐயா, இந்த மலையின் வலதுபுறமாக ஒரு பாதை பிடிக்கிறதே, அந்த பாதை எங்கே செல்கிறது? அதுவா தம்பி, பாதையோரத்தில் அந்த பழைய போர்டு இருக்கு பாருங்க, அதை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிட போகுது. சிவாவும் சற்று விலகி அந்த மலையை ஒட்டி சென்ற பாதையின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய போர்டை பார்த்தான். அதில் எழுதியிருந்த எழுத்துக்கள் அழிந்து போய் சரிவர படிக்க முடியாமல் தெரிந்தது. சிவாவும் ரொம்ப சிரமப்பட்டு படித்தான். அதில் திருப்பனங்காடு என எழுதியிருந்தது. அதற்கு கீழே வலதுபுற பாதையை காண்பித்தபடி பாதி அம்புக்குறி ஒன்று இருந்தது. அதற்கும் கீழே 15 கிலோமீட்டர் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து முடித்துவிட்டு
மீண்டும் அந்த முண்டாசு கட்டிய கடைக்காரரை நோக்கி திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்ததும் அந்த முண்டாசு கட்டியவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சிவாவிடம் கொஞ்சம் சன்னமான குரலில் பேசலானார். தம்பி, நீங்க உடனடியா அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடுங்க. என்ன என்ன நீங்க சொல்றீங்க? ஆசிரமத்தை விட்டு வெளியேறணுமா? எதுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்? ஐயோ தம்பி, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. பேசிக்கொண்டிருந்தவர் சட்டென்று அமைதியானார். அவரது கண்களில் பயத்தை கவனித்த சிவா தனக்கு பின்னால் யாரோ நிற்பது போல தோன்றவே சட்டென திரும்பினான். ஆசிரமத்தில் கண்ட அந்த வயதான பெண்மணி அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால இதோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 பாகம் வரும்னு நினைக்கிறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.